வணக்கம் நேயர்களே. குணமே கர்மா, விழிப்புணர்வு பரிகாரம். நம்ம கடந்த ஒரு 4 பகுதிகளா அசுர கணம், மனித கணம், தேவகணம் அப்படிங்கிற தலைப்புல அசுர குணத்தை பத்தியும் மனித குணத்தை பத்தியும் தேவ குணத்தை பத்தியும் விரிவா பார்த்துட்டு வரோம். நம்மளுடைய கருத்துப்படி கர்மாவே குணமா வருது. குணமே கர்மா, பரிகாரங்கிறது விழிப்பு நிலை. அதுல இருந்து எப்படி அதை சமன்படுத்தணுங்கிறத விழிப்பு நிலை தான் பரிகாரம் அப்படிங்கிறது நம்ம கருத்து. இந்த பகுதி 5வது பகுதி. இந்த குணங்கள்லாம் வர்றதுக்கு காரணம் ராசிகள், லக்னங்கள், வானமண்டலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த ராசிகள்ல ஆண் ராசிகள், பெண் ராசிகள் அப்படின்ட்டு இருக்கா? பாசிட்டிவ் ராசி, நெகட்டிவ் ராசி அப்படின்ட்டு இருக்குதா? பகல் ராசி, இரவு ராசி அப்படின்ட்டு இருக்குதா? இந்த 6 வகையான தன்மையை முதல்ல ஒரு பகுதியை எடுத்துக்குவோம். ஆண் ராசி, பெண் ராசி, பாசிட்டிவ், நெகட்டிவ், பகல் ராசி, இரவு ராசி. இது 6க்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. மொத்தம் 12 ராசிகள்ல 6 ராசிகள் பாசிட்டிவ் ராசி, 6 ராசிகள் நெகட்டிவ் ராசி. இந்த பாசிட்டிவ் ராசிகளான 6 ராசிகள் தான் ஆண் ராசிகள். நெகட்டிவ் ராசிகளான 6 ராசிகள் தான் பெண் ராசிகள். இந்த பாசிட்டிவ் ஆண் ராசியான 6 ராசிகள் தான் பகல் ராசிகள். இந்த நெகட்டிவ் பெண் ராசியான 6 ராசிகள் தான் இரவு ராசிகள். இதை நல்லா முதல்ல புரிஞ்சுக்கணும். இதன் வகையில குணங்கள் எப்படி வரும் அப்படிங்கிறதும் நம்ம பேசிக்கா பார்க்க போறோம். இன்னும் நிறைய விஷயம் இருக்கு குணங்கள் வர்றதுக்கு. இதையும் நம்ம பார்க்கிறோம். ராசிகள்ல ஆண் ராசி, பெண் ராசி, பாசிட்டிவ் ராசி, நெகட்டிவ் ராசி, பகல் ராசி, இரவு ராசி. இதை சுலபமா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? முடியும். ஆனா அதுக்கு என்ன செய்யணும்னா, சும்மா சிம்பிளா மேசத்துல இருந்து மீனம் வரை 12 ராசிகளை அப்ராக்சிமேட்டா தெரிஞ்சுக்கணும். மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலா, விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. இது ஒரு தடவை நீங்க படிச்சுட்டு ஏற்கனவே நீங்க படிச்சு வச்சிருக்க மாதிரி அப்படி ஞாபகத்துக்கு வரும். இதை மனப்பாடமா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுல மேசம் முதல் ராசி, ரிஷபம் 2வது ராசி, மிதுனம் 3வது ராசி, கடகம் 4வது ராசி, கன்னி சிம்மம் 5வது ராசி, கன்னி 6வது ராசி, துலாம் 7வது ராசி, விருச்சகம் 8வது ராசி, தனுசு 9வது ராசி, மகரம் 10வது ராசி, கும்பம் 11வது ராசி, மீனம் 12வது ராசி. இதுல ஒற்றைப்படை வருது இல்ல, 1, 3, 5, 7, 9, 11 ஆகிய ராசிகள் எல்லாமே ஆண் ராசி. அதே ராசி தான் பாசிட்டிவ் ராசி, அதே ராசி தான் பகல் ராசி. இல்ல இரட்டைப்படை வரக்கூடிய நம்பர் இருக்கு இல்லைங்களா, 2, 4, 6, 8, 10, 12 இதெல்லாம் பெண் ராசிகள், இதெல்லாம் நெகட்டிவ் ராசிகள். இதே ராசிகள் தான் இரவு ராசிகளும் கூட. அப்படின்னா ஆண் ராசி அப்படின்னாலும் பாசிட்டிவ் ராசி அப்படின்னாலும் பகல் ராசினாலும் ஒன்னே தானா? பெண் ராசி அப்படின்னாலும் நெகட்டிவ் ராசி அப்படின்னாலும் இரவு ராசினாலும் ஒன்னே தானா? ஆமா. இந்த ஆண் ராசிகளுக்கு எல்லாமே பாசிட்டிவ் குணமும் பகல் குணமும் இருக்கும். பெண் ராசிகள் அனைத்துக்கும் எதிர்மறை குணமும் இரவு குணமும் இருக்கும். ஆண் ராசிகளுக்கு உண்டான குணங்கிறது வேற, பாசிட்டிவ் ராசிகள் அப்படிங்கிறதுக்கு உண்டான குணம் வேற, பகல் ராசிகளுக்கு அப்படின்னு ஒண்ணு குணம் வேறையா? ஆண் ராசியே தான் பாசிட்டிவ் ராசியாவும் இருக்கு, பகல் ராசியாவும் இருக்கு. இருந்தாலும் இந்த குணங்கள், ஆண் குணங்கள், பாசிட்டிவ் குணங்கள், பகல் குணங்கள் அப்படிங்கிறது வேறையா? ஆமா, குணங்கள் வேறதான். ஆனா அந்த 3 குணமும் அந்த ஒற்றைப்படை ராசிகளுக்கு இருக்கும். அது இயல்பாவே அமைஞ்சிருக்கும். அதை நம்ம துல்லியமா கண்டுபிடிச்சு இந்த குணம் பாசிட்டிவ் ராசிங்கிறதுனால வருதா, இல்ல ஆண் ராசிங்கிறனால வருதா, இல்ல பகல் ராசிங்கிறனால வருதா அப்படின்னு அடிப்படையில இருந்து அப்படி கொண்டு வரணும். அப்புறம் நிறைய வகையான வெரைட்டி பிரியும் அது. ஆனா முதல்ல அது அடிப்படையா தெரிஞ்சுக்கணும். ஒற்றைப்படை ராசிகள் அப்படிங்கிறது எது எது, இரட்டைப்படை ராசிகள் அப்படிங்கிறது எது எது? சிம்பிள். மேசம், மிதுனம், சிம்மம், துலா, தனுசு, கும்பம் அதெல்லாம் ஒற்றைப்படை ராசிகள். கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம் இதெல்லாம் இரட்டைப்படை ராசிகள். இந்த ஒற்றைப்படை ராசிகள் அத்தனைக்கும் ஆண் குணம் இருக்கும், பாசிட்டிவ் குணம் இருக்கும், பகல் குணம் இருக்கும். இரட்டைப்படை ராசிகள் அனைத்துக்கும் பெண் குணம் இருக்கும், நெகட்டிவ் குணம், இரவு குணம் இருக்கும். ஆண் ராசி தான் பாசிட்டிவ் ராசின்னு சொல்லிட்டீங்க, பகல் ராசின்னு சொல்லிட்டீங்க. இந்த குணங்க அந்தந்த ராசியில பிறந்தவங்களுக்கு
அவங்களோட குணத்தை வந்து இதுங்கதான் நிர்ணயிக்குமா? அந்தந்த ராசியில பிறந்தவங்களோட அடிப்படை குணம் இதுலதான் இருக்கும். ஆனா அது மாறும். அதுதான் நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க. நீங்க சொன்னது சரி வரலீங்கன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு தான். அது எப்படி மாறுதுன்னா, அந்த ராசி அதிபதி எங்க போய் நிக்கிறாரோ, அந்த ராசியை எந்த கிரகங்கள் பாக்குதோ, அந்த ராசியில எந்த கிரகம் வந்து அமர்ந்து இருக்குதோ அந்த தன்மையை பொறுத்தும், அந்த ராசி அதிபதியோட மற்ற கிரகங்கள் சேர்ந்து இருக்கும் தன்மையை பொறுத்தும் இதெல்லாம் கொஞ்சம் மாறிடும். அந்த அடிப்படையில இருந்து மாறுபடும். இந்த மாறுபடுகின்ற தன்மை உள்ளவர்கள் தான் நீங்க கூறுறது சரியில்லைங்க அப்படின்னு பதிவு போடுறாங்க. என்னை பொறுத்தவரை இந்த குணங்கள் எல்லா குணங்களும் எல்லாத்துக்கும் கலந்துதான் இருக்கும். அது எந்த அளவு கலந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அல்லது நம்மளுடைய நேரடியான குணங்களை நாம் ஆராய்ச்சி தெரிஞ்சுக்கலாம். கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு? நம்மளுடைய குணத்தை நாமளே தற்சோதனை பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம். அதுக்கு ஜோசியத்தை ஜாதகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமும் இல்லை. ஜாதகத்தை பார்த்து நம்முடைய குணங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லதா, அல்லது நாமே நம்மளை ஆராய்ந்து தெரிஞ்சுக்கிறது நல்லதா? இது ஒரு கேள்வியா வச்சுக்கோ. நாமளே நம்மள துல்லியமா ஆராய்ந்து எந்த நேரத்துல எப்படி இருப்போம், எந்த சமயத்துல எப்படி செயல்படும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் சால சிறந்தது. நிறைய பேருக்கு அவங்களே எந்த மாதிரி குணத்தில் இருப்பாங்கிறது அவங்களே முழுமையா தெரியாது. நான் நல்லவனா கெட்டவனா எனக்கு தெரியலையே அப்படின்னு ஒரு படத்துல வசனம் வரும் பாருங்க. அந்த மாதிரி நான் நல்லவனா கெட்டவனா அவங்களுக்கு தெரியாது. நல்லவனு நினைச்சிட்டு இருப்பாங்க, சிலது கெட்டவன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா பட்டியல் போட்டு பார்த்தாதான் எது எந்த சதவீதத்தில் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். பாசிட்டிவ் ராசிகள், அதாவது நேர்மறை, அது 3 பேர் சொல்லுவாங்க. பாசிட்டிவ் ராசின்னு சொல்லுவாங்க, நேர்மறை ராசின்னு சொல்லுவாங்க, இயல்பான ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாசிட்டிவ், நேர்மறை, இயல்பு அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன மாதிரி குணத்தை கொடுக்கும்? ஒருத்தர் பாசிட்டிவ் ராசியில பிறந்திருக்காரு, ராசி பாதிப்படையில, ராசிநாதன் பாதிப்படையில, அதாவது எல்லாமே பாசிட்டிவ் ராசியிலே நிக்கிறாங்க. லக்னாதிபதி ராசி அதிபதி பாசிட்டிவ் ராசியிலேயே நிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன மாதிரி குணம் வரும் தெரியுமா? அசர்டிவ் நேச்சர். உன்னை உறுதியா பேசக்கூடிய தன்மை. அவங்க பேச்சிலே அந்த உறுதி இருக்கும். அப்படியே பேச்சுல அப்படியே பல குள சிலிப்பா வர மாதிரி பேச மாட்டாங்க, சந்தேகத்துக்குரியது மாதிரி பேச மாட்டாங்க, வேவரிங்கா பேச மாட்டாங்க, அது ஒரு மாதிரி செய்யலாமா வேணாமான்னு பேச மாட்டாங்க. அந்த பேச்சுல வந்து உறுதி இருக்கும். ஒரு விஷயத்தை அழுத்தமாகவும் வலியுறுத்தியும் பேசக்கூடிய குணம் வந்து இந்த பாசிட்டிவ் ராசியில பிறந்தவங்க. அந்த பாசிட்டிவ் ராசியில ராசிநாதன் லக்னாதிபதியும் பாசிட்டிவ் ராசியிலே போய் நின்று அந்த பாசிட்டிவ் தன்மை அதிகமா இருந்தா அவங்களுக்கு வந்து அந்த அசர்டிவ் நேச்சர், உறுதி அப்படிங்கிற குணம் வரும். இப்ப இந்த இதை சரியா புரிஞ்சுக்கிறதுக்காக பாசிட்டிவ் ராசி அப்படிங்கிற ஆண் ராசி அப்படிங்கிற பகல் ராசி, இவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு விழா, அவங்க வீட்டுல ஒரு விழா, அதை அழைக்கிறதுக்கு போயிருக்காங்க. அது ஒரு டெமோ மாதிரி யாரும் புரிஞ்சுக்கிறதுக்காக நாம இதை சொல்றோம். அப்படி இப்போ அழைக்க போய் அவங்க எப்படி அழைப்பாங்க? இவங்கள ஒரு விழாவுக்கு அழைக்கப்பட்டிருந்தா எப்படி வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறது ஒரு பார்ப்போம் நம்ம. இவங்க வந்து ஒருத்தர் வந்து ஒரு விழாவுக்கு அழைக்க போயிருக்காங்க. யாரு? பாசிட்டிவ் ராசி, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், இவங்க அழைக்க போயிருக்காங்க. அழைக்கும் போது சிம்பிளா சாதாரணமா வந்துருங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா நெகட்டிவ் ராசியை சேர்ந்தவங்க அப்படி பேசுவாங்க, சாதாரண வந்துருங்க அப்படிம்பாங்க. ஆனா இந்த பாசிட்டிவ் ராசி ஆண் ராசியை சேர்ந்தவங்க எப்படி கூடுவாங்க? ஷூரா வந்துருங்க. அந்த ஷூர் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிப்பாங்க. அவங்க பேசும்போது அடிக்கடி ஷூரா அப்படிங்கிறது வந்து அவங்க வார்த்தையிலே வரும். அதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் இவங்க பாசிட்டிவ் ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க வர்றது வராதுங்கிறது அந்த தன்மை எந்த அளவுக்கு மாறி இருக்கும் அதை பொறுத்து. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பர்சன்டேஜ்ல இருக்காது. ஒருத்தருக்கு 100% இருக்கும், ஒருத்தருக்கு 80, 60, 40 இப்படி கூட இருக்கும். ஏன்னா அது நிக்கக்கூடிய இடமும் பாசிட்டிவ்ல நின்னாதான் அது வரும். ஷூரா வந்துருந்துங்க அப்படிம்பாங்க. இவங்க அழைக்கப்பட்டிருந்தாலும் நான் இந்த பர்சன் ஷூரா வந்துருவாங்க. அந்த ஷூர் அப்படிங்கிற வார்த்தை வந்து கண்டிப்பா உபயோகிப்பாங்க. இந்த வந்து ஆண் ராசி பாசிட்டிவ் ராசி சேர்ந்தவங்களுக்கு இவங்களை அறியாமையே இந்த ஷூரா அப்படிங்கிற வார்த்தை ஆட்டோமேட்டிக்கா இவங்க பேச்சுல வந்துடும். பெண் ராசி, நெகட்டிவ் ராசி, இரவு ராசி, இது 3 ஒண்ணு தானே. இந்த 3 குணமும் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாதான் இருக்கும். பெண் ராசினா நெகட்டிவ் ராசி, அது இரவு ராசி. இவங்க ஒரு விழாவுக்கு அழைக்க போயிருக்காங்க. எப்படி அழைப்பாங்க? இவங்கள ஒருத்தர் விழாவுக்கு அழைக்க வந்திருக்காங்க. அப்ப இவ எப்படி வந்துருவேன்னு சொல்லுவாங்க?
வந்துடாம இருந்துடாதீங்க, கூடிய வரை வந்துருங்க. அப்படி வர முடியலன்னா அடுத்த வாரம் ரிசப்ஷன் வச்சிருக்கோம், அதுக்காவது வந்துருங்க, வராம விட்டுறாதீங்க அப்படிதான் கூப்பிடுவாங்க. அதாவது நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது அப்படின்னு என்னுடைய கடமை பத்திரிக்கை வச்சிருக்கேன். உள்ளுக்குள்ள வந்து இவங்க நினைச்சுக்கிறது, நீங்க என்ன தப்பா நினைச்சிடக்கூடாது, என்னுடைய கடமை உங்களுக்கு பத்திரிக்கை வச்சிருக்கேன் பத்திரிக்கை வைக்க வந்திருக்கேன். ஆனா நீங்க வந்தாலும் சரி வரலன்னாலும் சரி அப்படிங்கிற எண்ணம் உள்ளுக்குள்ள இருக்கும். ஆனா அதே பாசிட்டிவ் ராசியா இருந்தா கண்டிப்பா நீங்க வரணுங்க அப்படிங்கிற வார்த்தை உபயோகிப்பாங்க. பெண் ராசியை சேர்ந்தவங்க அழைக்கும் போது, நெகட்டிவ் ராசியை சேர்ந்தவங்க அழைக்கும் போது அவசியம் வந்துருங்க, ஏமாத்திராதீங்க, கூடிய வரைக்கும் வர முயற்சி பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அவங்க 2 பேத்துல யார் ஆண் ராசியோ, அவங்க பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி 2 பேரும் அழைக்க போயிருக்காங்க, அதுல யார் ஆண் ராசி, பெண்ணு கூட ஆண் ராசியா இருக்கலாம்ல, அப்படி இருந்தா நீங்க அவசியம் வந்தே ஆகணுங்க, உங்களை நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, வரல அப்படின்னா கோச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கதான் ஒரு ஆண் ராசி, அவங்க பேச்சு அப்படிதான் இருக்கும். உதாரணத்துக்கு கணவன் மனைவி 2 பேருமே ஒரு குடும்பத்துக்கு வந்து இன்னொரு குடும்பத்துக்கு போய் அழைக்க போயிருக்காங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு. அந்த கணவன் மனைவி 2 பேர்த்துல ஒருத்தர் வந்து ஆண் ராசி, ஒருத்தர் பெண் ராசி. ஆண் பெண் ராசியாவும் இருக்கலாம், பெண் ஆண் ராசியாவும் இருக்கலாம். இந்த ஆண் ராசியை சேர்ந்தவங்க அங்க வந்து தான் ஆண் ராசி தான் அப்படிங்கறது வந்து எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்க? இப்ப ஆண் பெண் ராசிகள் உதாரணத்துக்கு ஒருத்தர் எப்படி அழைப்பாங்க அப்படிங்கறத பார்ப்போம். கணவன் மனைவி இருவரும் ஆளுக்கு ஒரு ராசி, அதாவது ஒரு ஆண் ராசி ஒரு பெண் ராசி. உதாரணமா மனைவி ஆண் ராசியில பிறந்தோம், கணவன் பெண் ராசியில பிறந்திருக்காரு அப்படின்னு வச்சுக்குவோம். மெஜாரிட்டி குணங்கள் அது இருக்கு. அந்த பெண் ராசியில பிறந்தவங்க ஆண் ராசியில பிறந்தவங்களோட அதிக அறிவு வளம் உள்ளவங்களா இருந்தாலும் கூட, அறிவுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, பெண் ராசியும் அறிவு அதிகமா இருக்கலாம், ஆண் ராசி அதிகம், அது வேற சமாச்சாரம். ஆனா இவங்க வந்து பெண் ராசியில பிறந்தவங்க ஆண் ராசியை விட அதிக அறிவு உள்ளவங்களா இருந்தா கூட அழைக்கும் போது முதல்ல அவங்க கூப்பிட மாட்டாங்க, அவங்க அப்படியே கம்முனே உட்காந்துட்டு இருப்பாங்க. இவங்க பார்ப்பாங்க ஆண் ராசி ஒண்ணு இருந்தாலும் வாய் திறக்க மாட்டார் போல அப்படின்ட்டு முதல்ல இந்த ஆண் ராசி உள்ள பெண் தான் அவசியம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்ச ஆரம்பிப்பாங்க. அவங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பெண் ராசியை சேர்ந்தவங்க பேச ஆரம்பிப்பாங்க. இந்த ஆண் ராசியை சேர்ந்தவங்க வந்து முந்திக்கிட்டு பொறுப்பு எடுத்துக்கிட்டு எண்ணத்திலும் சரி பேச்சிலும் சரி செயலிலும் சரி அவங்களுடைய தன்மை அப்படி இருக்கும். பெண் ராசியை சேர்ந்தவங்க ஆண்களா இருந்தா கூட பின்பலமா நிற்பாங்களே தவிர முன்னாடி சென்று பேசி அந்த ரிஸ்க் எடுக்கிற தன்மைக்கு வந்து ரொம்ப தயங்குவாங்க. ஒரு விஐபிய ஒரு விழாவுக்காக அழைக்க போயிருக்காங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ் இருவருமே சேர்ந்து போறாங்க. 2 பேர், அது கணவன் மனைவியா இருக்கலாம், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களா இருக்கலாம், இல்லைன்னா 2 பெண்களா இருக்கலாம், 2 ஆண்களா இருக்கலாம். ஒருத்தர் பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். இந்த நெகட்டிவ் எப்படி அழைப்பாங்க அப்படிங்கிறத கேள்வி. இந்த நெகட்டிவ் ராசியை சேர்ந்தவங்க ஒப்புக்குதான் அவங்கள வந்து அவசியம் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு என்ன இருக்கு தெரியுமா, இவங்க வந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு நம்ம ரூம் போட்டு தரணும், கார் அனுப்பணும், ஸ்பெஷலா கவனிக்கணும், அப்படி ஏதாவது சின்ன தப்பாயிட்டா நம்மள தவறா வேற அவங்க நினைச்சிருவாங்க. அப்படிங்கிறதுக்காக இவங்க தப்பா நினைக்க கூடாதுங்கிறதுக்காக நம்ம கூப்பிட வந்திருக்கோம், அவங்களுக்கு தெரியாத மாதிரி பேசி கூப்பிடணும் அப்படின்னு உள்ளுக்குள்ள நினைச்சுக்கிட்டே கூப்பிடுவாங்க. உள்ளுக்குள்ள இன்னொரு எண்ணம் இருக்கு, இவங்க வராம இருந்தா கூட பரவாயில்ல, நமக்கு கொஞ்சம் ரிஸ்க் எல்லாம் போயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அதே பாசிட்டிவ் ராசி இருக்கவங்க எப்படி அழைப்பாங்க தெரியுமா, சார் ஐயா உங்களுக்கு நான் கார் ஏற்பாடு பண்ணிட்டேன், டிரைவர் வந்து நீங்க சொல்ற நேரத்துக்கு உங்களை வந்து பிக்கப் பண்ணிட்டு உங்களை கொண்டு வந்து டிராப் பண்ணுவார், 2 வேலையும் அவர் செஞ்சிருவார். உங்களுக்கு ரூமும் நான் புக் பண்ணிட்டேன், ரூம் புக் பண்ணி அது முன்னாடியே நம்பரும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். உங்க கூடவே இருந்து கவனிக்க கடைசி வரைக்கும் உங்களை கவனிச்சுக்க ஒரு ஆளு ஏற்பாடு பண்ணிட்டேன். அந்த மாதிரி எல்லா ஏற்பாடும் உங்களுக்காக பண்ணிருக்கேன், அவசியம் உங்களை எதிர்பார்க்கிறேன், நீங்க கட்டாயம் வந்துடணும், நீங்க வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அவங்க ஆண் ராசி, பாசிட்டிவ் ராசி. ஒரு கணவன் மனைவி தன்னுடைய பையனுக்கு வந்து பெண் வீடு பார்க்கறதுக்கு போயிருக்காங்க, அல்லது மாப்பிள்ளை வீடு பார்க்க போயிருக்காங்க தன்னுடைய பொண்ணுக்கு. அப்ப இந்த ஆண் பெண் 2 பேரும், ஒருத்தர் ஆண் ஒரு பெண் ராசி அப்படின்னு வச்சுக்குவோம், உதாரணத்துக்கு தானே இது, நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தானே இந்த மாதிரிலாம் உதாரணம் கொடுத்து பேசுறோம். கணவன் மனைவில 2 பேர், ஒருத்தர் ஆண் ராசி ஒரு பெண் ராசி அப்படி இருந்தா எப்படி பேசுவாங்க? இல்ல மனைவி ஆண் ராசியா இருந்துடுறாங்க, அப்பதான் ஈஸியா எனக்கு புரிஞ்சுக்க முடியும். அவர் தான், அந்த மனைவி தான் முதல்ல எல்லா விஷயத்தையும் பேசுவாங்க.
கணவன் என்ன பண்ணுவாரு, அவங்களோட அதிகம் படிச்சவர், அவங்களும் அறிவாளி, அப்படியே அமைதியா இருந்து கேட்டுக்கிட்டே இருப்பார். அதுக்காக கணவனுக்கு அறிவு இல்லைன்னு நினைச்சுக்காதீங்க, அவர் அறிவாளி தான், மனைவியோட அறிவு பல உள்ளவர் தான். ஆனா அவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. நமக்கு என்ன, நாம பேசுறது அவங்க பேசுறாங்க, இதுல என்ன இருக்கு, நம்ம மேட்ரு அங்க விவரங்களை தெரிஞ்சுட்டா போதும் அப்படிங்கிறது பெண் ராசியோட குணம். காரணம், இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பெண் ராசியின் தன்மை இவங்க கிட்ட ஒளிஞ்சிட்டு இருக்குது. அது இந்த ஆண் ராசி சேர்ந்த மனைவி முதல்ல என்ன நினைச்சிருப்பாங்க தெரியுமா, இந்த தடவை நாம முதல்ல பேசக்கூடாது, இவரை தான் பேச விடணும் அப்படி சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே வருவாங்க. ஆனா சரியா பேச வேண்டிய நேரத்துல கணவன் மந்த தன்மை அப்படியே உட்காந்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே உட்காந்துருப்பாரு. என்னடா இது சரியா பேச வேண்டிய கம்முன்னு இருக்காருன்னு சொல்லிட்டு இவங்க முதல்ல பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள ஆண் ராசியின் தன்மை ஒழிஞ்சிட்டு இருக்கு இல்லையா. இதுதான் ஆண் ராசி பெண் ராசி, பாசிட்டிவ் நெகட்டிவ் பகல் இரவு ராசியோட தன்மையை புரிஞ்சுக்கூடிய விதம். பொதுவா ஆண் ராசியை சேர்ந்தவங்க முந்திரி கொட்டைங்க அப்படின்னு சொல்லி பேர் வாங்குவாங்களா? பெண் ராசியை சேர்ந்தவங்க ரொம்ப பொறுமையானவங்க அப்படின்னு சொல்லி பேர் வாங்குவாங்களா? சமுதாயத்தை அப்படி நினைச்சுக்கிறாங்க. பெண் ராசி அப்படிங்கிற நெகட்டிவ் ராசிகளும் அது ரொம்ப பெருமையா நினைச்சுக்குவாங்க. நான் ரொம்ப பொறுமைசாலிங்க, எதுலையும் அவசரப்பட மாட்டேன் அப்படின்னு. அது ஒரு பெருமையே கிடையாது. பொறுமையா இருக்கிறது, அவசரப்படாம இருக்கிறது பெருமையே கிடையாது. அது வந்து காரியத்தை சாதிக்க சில நேரத்துல உதவாது. ரொம்ப அளவுக்கு அதிகமான பொறுமையும் அளவுக்கு அதிகமான மந்தத்தன்மைன்னு சொல்லப்பட்டுரும். ஆனா ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா அங்க ஆண் ராசியின் குணம் இருந்தா மட்டும்தான் அதை ஆரம்பிக்கவே முடியும். எல்லாம் சொல்லிட்டு இருப்பேன், ஆரம்பிக்கவே மாட்டாங்க யாரும். ஆரம்பிக்க ஒரு குரூப்ல கூட ஏதோ ஒரு விஷயத்த ஆரம்பிக்கணும்னா அந்த ஆண் ராசி இருக்க, சரி ஆரம்பிக்கலாமா அப்படிம்பாங்க. அந்த ஆண் ராசி தான் முடிவெடுக்க திறன், செயல்பாட்டில் வேகம், அது பெண் ராசிக்கு வராது. அதனால இவங்க பெண் ராசி என்ன பண்ணுவாங்க, அந்த ஆண் ராசியை பார்த்து ரொம்ப அவங்க அவசரக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பெண் ராசி வந்து எதுலையும் தயக்கத்தையும் பொறுமையும் முந்தி கொண்டு செயல்படாம அவங்க இருக்கிறதுனால ஆண் ராசியை சேர்ந்தவங்க அவங்கள மந்தத்தன்மை உடையவங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா உண்மையிலேயே ஒருவருக்கு ஒருத்தர் பிடிக்கும். ஒருவருக்கு ஒருத்தர் பார்த்தோன்னா பிடிக்கிறது வந்து ஒரு ஆண் ராசியும் பெண் ராசியும் ஒருத்தர் வந்து பார்த்தாவே பிடிச்சிடும். அவங்க நல்ல குடும்பம் நடத்துவாங்க. 2 பேர் ஆண் ராசியா இருந்தா வேகமான செயல்பாடுகள் இருக்கும், அதுல மோதல்களே ஏற்படும், நிறைய ப்ராகஸ் வரும், ஆனா கிளாஷ் நிறைய ஏற்படும். ஆனா வந்து பெண் ராசியா இருந்தா எந்த காரியமும் பொறுமையா நடக்கும், ஆனா சொதப்பலாவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வந்து இவங்க அடுத்தவங்களை காரணம் தேடிட்டு தான் போயிட்டு இருப்பாங்க. இவங்க தப்பு இருக்காது, அது அடுத்தவங்களை தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. ரெண்டிலும் நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு. ஒரு சந்தர்ப்பத்துல இது சிறப்பு வாய்ந்ததா இருக்கும், இன்னொரு சந்தர்ப்பத்துல அது சிறப்பு வாய்ந்ததா இருக்கும். நட்சத்திரங்கள்ல அந்த நட்சத்திரங்களுக்குன்னு மிருகம் இருக்கு இல்லையா, அதை குறிப்பிடும் போது ஆண் மிருகங்கள் பெண் மிருகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதாவது ஆண் சிங்கம், பெண் ஆடு, ஆண் குதிரை, பெண் குதிரை அப்படின்னு சொல்லிட்டு வருது. சதயம் பெண் குதிரை, அஸ்வினி ஆண் குதிரை, இப்படி ஒவ்வொன்றும் சொல்லிட்டு போவேனா அப்படி வருது. இந்த பெண் மிருக சேர்ந்த நட்சத்திரங்களை சேர்ந்தவங்க பெண் ராசியின் குணத்தையும் ஆண் மிருகங்கள் வரவங்க ஆண் ராசியின் குணத்தையும் கொண்டிருப்பாங்களா தான் கேள்வி. இல்ல, நடைமுறையில அப்படி இல்ல. நட்சத்திரங்கள் எந்த மிருகங்களை, அதாவது ஆண் பெண் எதை சேர்ந்ததாக நட்சத்திரங்கள் இருந்தாலும் லக்னம் அல்லது சந்திரன் என்ற ராசியை பொறுத்தும், லக்னாதிபதி ராசியாதிபதி நின்ற ராசியை பொறுத்தும், பார்வையை பொறுத்தும், சேர்க்கையை பொறுத்தும் அது மாறிடும். இந்த காரியத்தை இவங்க தான் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போதும், அது இதுவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போதும், டெஃபினட்டா இவங்க தான் செஞ்சிருப்பாங்க, டெஃபினெட்லி இதுவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க இல்லைங்களா. இவங்க வந்து எந்த ராசியை சேர்ந்தவங்க? இந்த ஆண் ராசி பாசிட்டிவ் ராசியை சேர்ந்தவங்களுக்கு அவங்கள அறியாமலேயே இந்த வார்த்தை ஆட்டோமேட்டிக்கா அவங்க பேச்சுல வந்துடும். ஆண் ராசி பாசிட்டிவ் ராசியை சேர்ந்த பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி, அவங்க பேசும்போது இந்த மாதிரி டெஃபினெட்லி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி நிச்சயம் உறுதியா வந்துடுறாங்க, நிச்சயமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற வார்த்தையை வந்து கண்டிப்பா வலியுறுத்தி அழுத்தி பேசுவாங்க. அதை வச்சு அவங்க பாசிட்டிவ் ராசி ஆண் ராசி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னும் வேற என்னென்ன விதமா பாசிட்டிவ் ராசி ஆண் ராசியை சேர்ந்தவங்க பேசுவாங்க? குறிப்பா உறுதியா, நிச்சயமா, சர்டைன்லி திஸ் இஸ் சர்ப்ரைஸ் அப்படின்னு இது மாதிரி. இன்னைக்கு ஏதாவது மழை வருமா அப்படின்னு ஒருத்தர் கேட்கறாங்க, சர்டைன்லி நிச்சயமா உறுதியா மழை வரும்
அப்படின்னு அந்த வார்த்தை அவங்கள அறியாம எத்தனையோ அவங்க படிப்பாங்க. ஆனா இந்த வார்த்தைகள்லாம் அவங்க மனதில் வந்து உக்காந்துக்கும். அவங்களுடைய இயல்பான குணமா அந்த வார்த்தைகள்லாம் இருக்கும். அந்த வார்த்தைகளை உபயோகிக்கிறவங்களை வச்சு ஜோசியர்கள் இதுல பெரிய கில்லாடியா இருப்பாங்க. ஜோசியர் வந்து ஒருத்தர் வந்து உக்காந்தவன அவங்க ஆண் ராசியா பெண் ராசியா பாசிட்டிவா நெகட்டிவா அவங்க தன்மைகள் என்ன எல்லாம் தோராயமா அப்படியே தெரிஞ்சுக்குவாங்க. அதாவது ஒரு ஜோசியம் சொல்றதுக்கு வந்து சும்மா சாதாரணமான திறமையெல்லாம் பார்த்து அவர் பெரிய ஒரு சைக்காட்ரிக் அளவுக்கு டேலண்ட் இருந்தாதான் ஓரளவுக்கு சொல்லி ஒப்பேத்த முடியும். அவங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. அப்ப அது மாதிரி சர்டைன்லி அப்படிங்கிற வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆண் பாசிட்டிவ் ராசியை சேர்ந்தவங்க இப்படித்தான் பேசுவாங்க. சரி, இந்த ஆண் ராசி பாசிட்டிவ் ராசிய பகல் ராசியை சேர்ந்தவங்களாம் ஷூர் அப்படிங்கிறாங்க, சர்டைன்லி அப்படிங்கிறாங்க, கன்ஃபார்மா அப்படின்னு சொல்றாங்க, எல்லாம் சொல்றாங்க. இது பேசுறதுலாம் சரி. ஆனா அதே மாதிரி அவங்க செயல்ல இருப்பாங்களா? பேசுவாங்க, செய்வாங்க. ஆனா அது ராசி லக்னம் பெண் கிரகங்களால ராசி அதிபதி லக்னாதிபதி பெண் ராசியில நெகட்டிவ் ராசியில போய் உட்காந்துடுறாங்கன்னு வச்சுங்க, இந்த தன்மை கொஞ்சம் மாறிடும். எந்த அளவுக்கு தன்மை மாறி இருக்குதோ அதுக்கு தகுந்தாற் போல வார்த்தையும் பேச்சும் செயல்களும் மாறும். அதனால ஜோதிடர்கள் என்ன பண்ணாங்க, முதல்ல ஜாதகத்தை எடுத்தோன்னா அவங்க லக்னம் வந்து எந்த ராசியில இருக்கு, அந்த லக்னாதிபதி எங்க போய் உட்கார்ந்து இருக்கிறாரு, அது ஆண் ராசியா பெண் ராசியா, ராசி வந்து இதுல ஆண் ராசியில இருக்கா பெண் ராசியில, அந்த ராசிநாதன் போய் உட்கார்ந்து இருக்கிறது எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு, அவங்கள பாக்குறவங்க ஆண் கிரகங்களா பெண் கிரகங்களா அப்படிங்கிற தன்மையெல்லாம் அப்படி நிமிஷ நேரத்துல அவங்க பாத்துருவாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னு தெரிஞ்சுக்குவாங்க. அவங்க பாசிட்டிவ் ராசியான ஆண் ராசியில பிறந்தவங்க போல்டா தைரியமா பேசுவாங்களா? அந்த போல்டு அப்படின்னால பாசிட்டிவ் ராசி ஆண் ராசி. அந்த வார்த்தை அவங்க கிட்ட வரும். ஒரு அப்பா வந்து மகளுக்கு வந்து எப்படியும் கல்யாணம் அந்த பொண்ணுக்கு பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த பொண்ணை வலியுறுத்துறாரு. ஆனா அந்த பொண்ணு போல்டா சொல்லிடுறா, நான் வேலை வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு அடிச்சு சொல்றது. அந்த அடிச்சு சொல்றது, புடிச்சு சொல்றது, போல்டா சொல்றது இதெல்லாம் ஒன்னேதான். புடிச்சு சொன்னாலா அப்படிமா, புடிச்சுதான் சொல்லியிருக்காங்க. அதை அடிச்சு புடிச்சு சொல்றது போல்டா சொல்றது அப்படின்னு சொன்னா அவங்க வந்து பாசிட்டிவ் ராசி, அது பெண்ணா இருந்தாலும். அப்படி போல்டா ஒருத்தர் சொல்றாங்கன்னா அவங்க ஆண் ராசியில பிறந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். பெண் ராசியில பிறந்திருந்தாலும் ராசி அதிபதி லக்னாதிபதி ஆண் ராசியில போய் உட்காந்துருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கும் இந்த குணம் இருக்கும். பெண் ராசியில பிறந்திருந்தா கொஞ்சம் சாப்பிட்டா சொல்லுவாங்க, அப்ப இல்லப்பா நான் முடிச்சது அப்படி சொல்லுவாங்க. ஆண் ராசியை சம்மந்தப்பட்டிருந்தா இல்லப்பா அதெல்லாம் படிச்சு முடிச்சிருந்தா கல்யாணம். அதே பெண் ராசியில பிறந்தவங்க ஆண் ராசியில உட்காந்துருந்தா இல்லப்பா நான் எல்லாம் யோசனை பண்ணி பார்த்தா நான் படிச்சு முடிச்சுட்டே கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா, ஒரு வேலைக்கு போனப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசுவாங்க. அந்த ரெண்டு தன்மை கலந்து இருக்கும். இந்த ஆண் ராசி என்கிற பாசிட்டிவ் ராசியில பிறந்தவங்களுக்கு எதையும் தைரியமா சொல்லக்கூடிய தைரியமா செய்யக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்றீங்க. அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷைனஸும் ஃபியரும் இருக்காதா? கூச்சமும் பயமும் இருக்காதா? ஷையா ஃபீல் பண்ண மாட்டாங்களா? ஒரு நிறைய பேருக்கு கூட்டத்துல பேசணும். அப்ப கேக்குறாங்க, ஏதாவது பயமா இருக்கா உனக்கு, இல்ல பயம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப இந்த ஆண் ராசி பாசிட்டிவ் ராசி என்ன சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் ஒண்ணும் பயம் கிடையாது, எனக்கு தெரிஞ்சதை நான் பேசுறேன், யாராவது உன்னை கேலி பண்ணிட்டேன், யார் கேலி பண்ண எனக்கு என்ன, எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிறேன், கேலியே பண்ணாத அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பேச தெரிஞ்சவங்க தான் அப்ப பேசணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆண் ராசி பாசிட்டிவ் ராசியில பிறந்தவங்களோட குணம். அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு கூச்சமோ ஒரு பயமோ வரவே வராது. கூச்சமும் பயமும் வர்றது வந்து பெண் ராசிக்கு தான். எவ்வளவு திறமை இருந்தாலும் அந்த கூச்சமாவும் கொஞ்சம் பயந்து தான் செயல்படுவாங்க. ஆனா ஆண் ராசி வந்து திறமை குறைவா இருந்தாலும் இவங்க அந்த கூச்சம் இல்லாத தன்மையில பயம் இல்லாத தன்மையில அடிச்சு நோத்திட்டு வருவாங்க. ஆண் ராசிங்கிற பாசிட்டிவ் ராசியில பிறந்தவங்களுக்கு டிசிஷன் மேக்கிங் எபிலிட்டி, முடிவெடுக்கும் திறன் இருக்குமா? இன்னும் 2-3 மாசத்துல எனக்கு பொருளாதார நெருக்கடி வரப்போகுது நல்லா எனக்கு தெரியும், அதனால நான் இப்ப வேகமா முடிவெடுத்து ஒரு சொத்தை வித்துட்டேன், முன்கூட்டியே கடனை அடைச்சிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அப்போ இன்னொருத்தர் கேட்கிறாரு, ஏன்பா இப்படி செஞ்ச, சொத்து போயிடுச்சுல, நீ செய்யலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட கேட்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. இவர் சொல்றாரு, ஆண் ராசி பாசிட்டிவ், கேட்டு என்ன பண்றது, இந்த நேரத்துல இப்படிதான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு நல்லா தெரியும் அப்படிங்கிற டிசிஷன் மேக்கிங் எபிலிட்டி இவங்ககிட்ட இருக்கும். அது பாராட்டத்தக்கதா இருக்கும். இந்த ஆண் ராசி பெண் ராசி இல்ல யார் அதிக ரிஸ்க் எடுப்பாங்க?
ஆண் ராசினால பாசிட்டிவ் ராசி, பெண் ராசி அப்படின்னா நெகட்டிவ் ராசி. ரெண்டும் ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு பெருமை வாய்ந்தவைதான். இது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ரொம்ப பெருமை வாய்ந்தது, அது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை பெருமை. இதுதான் சிறந்தது அதுதான் சிறந்ததுன்னு சொல்லி நான் சொல்லவே இல்லை. சமநிலைப்படுத்தி ரெண்டு குணத்தையும் எப்படி பயன்படுத்தணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் ஆண் ராசி இப்படிதான் இருப்பேன்னு சொல்லக்கூடாது, நான் பெண் ராசி இப்படிதான் இருப்பேன்னு சொல்லக்கூடாது. ஆண் ராசி குணத்தை எப்ப பயன்படுத்தணும், இதை எப்ப பயன்படுத்தி இதை பழக்கத்துல கொண்டு வரதான் நம்ம பிராய்ச்சித்தம், அதுதான் பரிகாரம். ஆனா ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருதுன்னு வச்சுங்க, ரிஸ்க் எல்லாம் எங்களுக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி அப்படின்னு சொல்றவங்க ஆண் ராசிங்கிற பாசிட்டிவ் ராசியை சேர்ந்தவங்க. அவங்க சொல்லும் போது ரிஸ்க் எல்லாம் எங்களை ரஸ்க் சாப்பிடுற மாதிரி அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. ரிஸ்க்கு பயப்படவே மாட்டாங்க. எல்லாமே அந்த அடிதடியை வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஆனா அந்த ஆண் அல்லது அந்த பெண் அந்த ஆள் போய் ரெண்டு பேரையும் தடுத்துட்டு விபரீதம் நடக்காம தடுத்துட்டான். பெரிய வீரனா அல்லது பெரிய வீர பெண்மணியா இருப்பாங்க போல இருக்குது. அப்படின்னா அவங்க எந்த ராசி மாதிரி தெரியுது? வீர பெண்மணி அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே, சிங்க பெண் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே அவங்க ஆண் ராசியை சேர்ந்தவங்க தான். அவங்களாலதான் இது மாதிரி காரியங்களை செய்ய முடியும். உயிரை பணயமா வச்சு ஒரு செயல்ல ஒருத்தர் இறங்குறாங்க அப்படின்னாலே அவங்க ஆண் ராசி பாசிட்டிவ் ராசி சேர்ந்தவங்க தான். அவங்க பெண்களா இருந்தாலும் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு 6லயும் சாவு 100லயும் சாவு, அதுக்கெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க எந்த ராசி? உங்களுக்கு இப்ப விட தெரிஞ்சிருக்கும். அப்படின்னு சொன்னா அவங்க ஆண் ராசி பாசிட்டிவ் ராசி சேர்ந்தவங்க அப்படின்னு அர்த்தம். அங்க 100% ஆண் ராசி பாசிட்டிவ் ராசி இருக்காது. 6லயும் சாவு 100லயும் சாவு அப்படின்னு சொல்லும் போது பெண் ராசி தன்மை கொஞ்சமா இருக்கும், ஆண் ராசி தன்மை அதிகமா இருக்கும். அந்த துணிச்சலா இருந்தாலும் அங்க கொஞ்சம் அதோட விஷயத்த புரிஞ்ச மாதிரி பேசுறதுதான் 6லயும் சாவு 100லயும் சாவு. அதனால ஆண் ராசி பாசிட்டிவ் ராசி சேர்ந்தவங்க தான் கொஞ்சம் பெண் தன்மை நெகட்டிவ் இது கலந்துருக்கும். ரெண்டு கலந்துதான் இருக்கணும். எப்படி தங்கத்துல நகை சேர்ந்து இதை சேர்க்கறாங்க, ஆண் ராசியில கொஞ்சம் லேசா நெகட்டிவ் தன்மையை சேர்ந்து அது காரியத்துக்கு உண்டான மாதிரி பண்ணும்போதுதான் அது சிறப்பா இருக்கும். மிஞ்சி மிஞ்சின என்ன தலையா போயிடும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அவர் எந்த ராசி? 100% ஆண் ராசி. ஆண் ராசி தன்மை ரொம்ப அதிகம், பாசிட்டிவ் ராசி தன்மை ரொம்ப அதிகம். அவங்கதான் அந்த வார்த்தை சொல்றாங்க, என்ன தலை போயிடுமா, மிஞ்சி மிஞ்சி தலையா போயிடும், என்ன மேக்சிமம் பார்த்திடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தை வரும். சில பேர் பேச்சுல தைரியமே புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அந்த வார்த்தை எங்க வந்தாலும் அவங்க ஆண் ராசி பாசிட்டிவ் ராசியை சேர்ந்தவங்க தான். அவங்க தான் ரெண்டுல ஒண்ணு பார்த்திடலாம், ஒண்ணு நாமளா என்னன்னு பார்த்திடலாம், போனா உயிர் தானே போவோம். அந்த வார்த்தையில யூஸ் பண்றவங்க அவங்கதான். அந்த அவங்களுக்கு மட்டும்தான் அது எல்லாம் பியூரா ஆண் ராசியில இருக்கும். லக்னாதிபதி லக்னம் ஆண் ராசியா இருக்கும், அந்த லக்னாதிபதி நின்ற இடம் ஆண் ராசியா இருக்கும், ராசி ஆண் ராசியா இருக்கும், ராசிநாதன் நின்ற ராசி ஆண் ராசியா இருக்கும். இந்த மாதிரி இருக்கவங்க தைரியம் ரொம்ப அதிகமான தைரியம் உள்ளவங்க. அவங்கதான் தைரியமே புருஷ லட்சணம். அவங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. அவங்க தைரியமே அவங்க சில நேரத்துல அவங்களுக்கு பெரிய பாதகமா அமைஞ்சிடும். தைரியமே பல நேரத்துல பல வெற்றிகளையும் அவங்களுக்கு தேடி வரும். அதனால முழுக்க முழுக்க ஆண் ராசியில இருந்தாலும் கொஞ்சம் அந்த நயம் வேணும். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கப்பா, உன்னால முடிஞ்சது பண்ணு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க. அவங்க எந்த ராசி? ஆண் ராசி தான், பாசிட்டிவ் ராசி தான். இதுல ஆண் ராசி கொஞ்சம் கெட்டு இருக்கும். ராசி நல்லா இருந்தா சவால் விடுறதை விட்டுட்டு செயல்ல காட்டுவாங்க. அந்த வாயில அந்த வம்பு சண்டை இழுக்க மாட்டாங்க. இந்த வார்த்தைகள் பேசுறது ஒரு வம்பு சண்டை இழுத்து கொண்டு வந்துடும், தேவையில்லாம ஒரு கமிட்மெண்ட் வந்துடும், தேவையில்லாம ஒரு இஷ்யூ வந்துடும் அப்படின்னு சொல்றது யூஸ் பண்றது அந்த ராசி கெட்டு போயிருக்கு. அவங்க வீண் வம்புல போய் மாட்டிக்குவாங்க. அதி மிதமெஞ்சிய வீரம் அப்படிங்கிற பேர்ல ஆணவத்துல வம்ப விலை கொடுத்து வாங்குறபடி பேசுறவங்க எல்லாமே ஆண் ராசி பாசிட்டிவ் ராசி கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கவங்க ஆண் ராசி பாசிட்டிவ் கெட்டு போடாம தான் அவங்கள பேச்சுல விட செயல்ல காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இந்த பேச்சுல சவால் விடுறது, ஜவடால் பேசுறது, இதெல்லாம் ஆண் ராசி இருந்து அது கெட்டு போயிருந்தா அது மாதிரி பேசுவாங்க. தன்னை விட வயசுல பெரியவங்க இருக்காங்க, அறிவிலையும் பெரியவங்க இருக்காங்க,
ஒரு மேக்ஸ் வாத்தியார் கணக்கு போறாரு, தப்பா போடுறாரு. இங்க இருந்து பையன் வந்து தெரிஞ்சுக்கிறான், தப்பா போடுறாரு தெரிஞ்சுக்கிறான். ஒருத்தர் வந்து பேச்சுல வந்து ரொம்ப லூஸ் டாக் பண்ணிட்டே போறாரு. அப்ப வந்து அதை கேட்டுட்டு இருக்கவங்க வந்து அவங்களோட அறிவு குறைவங்க தான். இருந்தாலும் சரியான காரணத்தை காட்டி நீங்க செய்யறது தப்புங்க, நீங்க செஞ்ச தப்புங்க தப்புங்க அப்படின்னு சொல்லி தைரியமா சொல்றவங்க எந்த ராசி? ஆண் ராசி, பாசிட்டிவ் ராசியை சேர்ந்தவங்க. அந்த சொல்லக்கூடிய முறையில வந்து அவங்க தவற திருத்திக்கிற மாதிரி லேசா அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவாங்க. அவங்கள வந்து மட்டம் தட்டுற மாதிரி சொல்லி அவங்கள மற்றவங்களோட அசிங்கம் பண்ற மாதிரி சொல்றவங்க வந்து ஆண் ராசி, பாசிட்டிவ் ராசி கெட்டு போயிருக்கவங்க. இப்ப புரியுதுங்களா எப்படி சமன் செஞ்சுட்டு வரணுங்கிறது? ரொம்ப உணர்ச்சி வேகம் அதிகமாயிடுது. ரொம்ப அப்படியே ஒரு அந்த ஸ்பிரிட், ஒரு வீரமான ஒரு தன்மை வந்து மனதுக்குள்ள பயந்துருக்கு. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்திருளெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்படி ஒரு வீராவேசமான அப்படி உணர்ச்சி பூர்வமா அப்படிங்கிற ஒரு மனநிலை வருது. அந்த மனநிலை படிச்சவங்க யாருலாம் யார் தெரியுமா? ஆண் ராசி, பாசிட்டிவ் ராசி சேர்ந்தவங்க. மற்றவங்களுக்கு எல்லாம் அப்படியே பார்ப்பாங்க பிடிப்பாங்க. ஆனா சில பேர் சினிமா பார்க்கும்போது கூட அந்த ஒரு வீரமான தன்மை இவங்க மூஞ்சி பார்க்கணும். அப்படியே அங்க ஒரு வீரமான சீன் ஓடிட்டு இருக்கு சினிமாவில், இவங்க அப்படியே மூஞ்சோலாம் அப்படியே இதா இருக்கும். அதே மாதிரி வந்து அங்க அழுகுற சீன் வரும்போது இவங்க மூஞ்சிலாம் அப்படியே அப்படியே சோகமா இருக்கும். ஆனா சில பேர் அப்படியே எதுவும் பாதிக்காத மாதிரி, அது சினிமா தானே, கேமரால தான் எடுத்துட்டு இருக்கிறான், அங்க ஷூட்டிங் தான் நடக்குது, அவனுடைய மனநிலை அவன் பண்றதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படியே அமைதியா பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்கதான் சிறந்தவங்க. அந்த ஆண் ராசி பாசிட்டிவ் ராசிங்கிறனால போய் உணர்ச்சி வேகத்துல போய் மாட்டிக்கூடாது. அது இருக்கணும், அது உள்ள வரணும், அது வரணும். ஆனா வரும்போது அதோட உணர்ச்சிகள் ஓரளவுக்கு தான் செயல்படணும். அங்க போய் அது போய் விட்டில் பூச்சி மாதிரி போய் மாட்டிக்கிறதுக்கு வந்து அது வந்து பாசிட்டிவ் மனநிலை அல்ல. பாசிட்டிவ் மனநிலைனா காரியத்தை வெற்றி பெற்று வரணும். காரியத்துல வந்து இன்னொருத்தரை தோக்கடிக்காம ஜெயிக்க தெரியணும். மிக சிறந்த வீரர் எது தெரியுமா? நம்ம ஜெயிச்சிருக்கணும், இன்னொருத்தர் தோத்துருக்கூடாது. அதுதான் மிக சிறந்த வீரம். அவங்களும் தோக்கல நாமளும் தோக்கல அப்படிங்கிறது ஒரு வெற்றி தான். அதை கடைபிடிக்கிறவங்க தான் ஆண் ராசி, பாசிட்டிவ் ராசி. பாசிட்டிவ்னா அதுதான். உடனே பாசிட்டிவ் பெரிய பெரிய வீராவேசத்தை பண்ணிட்டு ஒரு பெரிய அதி தீவிரமான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு நான் பாசிட்டிவான ஆண் ராசி அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த தன்மையை அப்படியே பாலிஷ் பண்ணி கொண்டு வரும். பொம்பளை தானே, அவ என்ன பண்ண போறா அப்படின்னு அவளை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. ஆனா அவ போல்டா போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். அவளுக்கு இந்த தேரி எப்படி வந்துச்சுன்னு தெரியல. இது வரைக்கும் அந்த மாதிரி கேரக்டரா அவ இல்ல. ஆனா நீ போய் அங்க அந்த அமைதி இருக்கிற ஆண் ராசியை தூண்டுனா அங்க பெண் ராசி கூட ஆண் தன்மைக்கு மாறிடும். அங்க ஏதோ ஒரு லிங்க் இருக்கும். அந்த அந்த லக்னாதிபதி போய் எங்கேயோ ஆண் ராசியில நின்று இருப்பாரு, பெண் ராசியில தான் இருந்திருப்பாங்க, ஆண் ராசியில போய் நின்று இருப்பாங்க, ஆண் கிரகம் பார்த்திருக்கோம். அந்த ஏதோ டச், அந்த போல்ட்னஸ் கொடுக்குற டச் அவங்களுக்கு இருந்தா உடனே அப்படி பண்ணிட்டாங்க. அது கொஞ்சம் கூட டச் இல்லைன்னா அடி வாங்கிட்டாது கம்முன்னு அமைதி சாபம் கொடுத்துட்டு இருப்பாங்க. நிலம் நல்லா இருப்பியா உருப்படி அப்படி சாபம். அது பெண் தன்மை. இந்த சாபம் கொடுக்குற தன்மை இதெல்லாம் வந்து பெண் தன்மை. ஆனா அந்த ஆண் தன்மை பாசிட்டிவ் தன்மை வந்து அந்த 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 இவங்க ரொம்ப நெருக்குறாங்க, ரொம்ப கடுமைப்படுத்துறாங்க, டக்குன்னு அந்த உள்ள இருந்து போல்ட்னஸ் உருவாயிடும், போய் நேரம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஆண் பாசிட்டிவ் ராசி சேர்ந்தவங்க தான். அவங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவங்க இப்படிதான் செயல்படுவாங்க. ஆனா இந்த இடத்துல அவங்க ஆண் ராசி பாசிட்டிவ் ராசியா இருந்தாலும் எதிர்ப்பவர்களை சமாளிக்க முடியல என்ற எண்ணம் வந்ததுனால அந்த எண்ணம் வந்திருக்கணும். செவ்வாயின் பார்வை வந்து அவங்களுக்கு தைரியத்தை கொடுத்துருக்கணும். செவ்வாயின் பார்வை சேர்க்க சம்பந்தம் லக்னத்துக்கு ராசிக்கு அந்த அந்த சப்போர்ட்டை கொடுத்தா அவங்க இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் அப்படி இப்படி இந்த மாதிரி இதுல போய் செயல்படுவாங்க. அந்த செவ்வாயோட சனி சேர்க்கப்படும் போது விதண்டாவாதமா அது வளர்ந்துகிட்டே போகும். விதண்டாவாதம் நிக்கவே நிக்காது. அங்க செவ்வாய் சனி ராகு அல்லது கேது சேர்ந்துட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய செயலால அடுத்தவங்களுக்கோ இவங்களுக்கோ உயிர் சேதம் ஏற்பட்டுரும். அது ஜாதகத்துல பார்க்கும்போது இவங்க உயிர் வந்து இன்னொருத்தரால பறி போகுமா, இவங்களால இன்னொருத்தர் உயிர் பறி போகுமா அப்படிங்கிறது வந்து அது அனுபவமிக்க ஜோசியரை பார்த்தோன்னு தெரிஞ்சுக்குவாங்க. அஃபென்சிவ் நேச்சர், தாக்குற குணம். சில குடும்பத்துல ஆண் வந்து பெண்ணிட்ட அடி வாங்குறாரு, சில குடும்பத்துல ஆண் பெண்ணை அடிச்சிடுறாரு. பேசிட்டு இருக்கோம், பிடிச்சிட்டு இருக்கோம், அடிக்கணும்னு எண்ணம் இருக்கு. ஆனா அடிக்கணுங்கிற எண்ணம் வருது இல்ல, அந்த தாக்கணுங்கிற எண்ணம் வருது இல்ல, எதனால வருது?
இந்த ஆண் ராசி பாசிட்டிவ் ராசி கொஞ்சம் கெட்டு இருந்தாதான் இந்த தாக்கணுங்கிற எண்ணம் வரும். ஆண் பெண் ராசியா இருந்து பெண் ஆண் ராசியா இருந்து ராசி கெட்டு இருந்தா அந்த பொண்ணு அந்த ஆம்பளை அடிச்சிருவாங்க. பெண் பெண் ராசியாவே இருந்து ஆண் ஆண் ராசியா இருந்தா ராசி நல்லா இருந்தா அவர் கட்டுப்படுத்த பேசுவார். ஆனா அவருடைய ராசி கெட்டு போயிருந்தா அடிச்சிருவாரு. 2 பேரும் பெண் ராசியாவே இருக்காங்க, நல்லா இருக்குது, 2 ராசி நல்லா இருக்கு. அப்ப என்ன பண்ண பேசி தீர்த்துக்குவாங்க. ஆனா அது கெட்டு போயிடுது, 2 பேருமே பெண் ராசி கெட்டு போயிடுது. இந்த குழாயடி சண்டை இருக்குல்ல, அந்த மாதிரி இவங்களா இப்படி பேசுறாங்க, இவங்க வாயில இருந்து அந்த மாதிரி வார்த்தை வருது அப்படிங்கிற மாதிரி அந்த சண்டை வரும். அவங்க படிச்சதுக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது. அந்த மாதிரி அடிச்சுக்க மாட்டாங்க, ஆனா இந்த மாதிரி சண்டை போடுவாங்க. ஆனா 2 பேருமே ஆண் ராசியா இருக்கு. அப்ப எந்த ராசியில அதிக பவர் இருக்குதோ உரிமை இருக்குதோ அதுக்கு மத்தவங்க அடங்கி போயிடுவாங்க. 2 பேருமே ஆண் ராசி தான். ஆனா அந்த 2 பேரும் ஆண் ராசியில யாருக்கு அங்க ரைட்ஸ் அதிகம் இருக்குது அப்படின்னா அதை பார்த்து இன்னொரு ஆண் ராசி அடங்கி போகும். ஆண் ராசினா அடங்காத்தன்மைன்னு நினைக்காது, அப்படி நினைச்சுக்காதீங்க. ஆண் ராசி அப்படின்னா சரியான உரிமை இருக்கிறதுல அடங்கி போகும் தெரியும். அதனாலதான் பாசிட்டிவ் ராசின்னு சொல்றோம். பெண் ராசி கெட்டு போயிருந்தா அங்க உரிமை இருந்து அடங்கி போக கூட முடிவு எடுத்து வீண் வேண்டாவாதம் பண்ணும். ஆனா அந்த ஆண் ராசி சரியானபடி அமைஞ்சிருந்தா அங்க யாருக்கு உரிமை இருக்கோ அங்க இது அடங்கி போயிடும். ஆனா 2 ராசியும் கெட்டு போயிடுது ஆண் ராசியில. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிர் பயத்தை ஏற்படுத்துவாங்க, உயிர் பயமும் ஏற்படுவாங்க. கணவன் மனைவி தம்பதி, ஒருத்தர் ஆண் ராசி மற்றொரு பெண் ராசி அப்படின்னு வச்சுக்குவோம். தங்களுடைய அந்தரங்க விருப்பங்களை யார் முதல்ல தெரிவிப்பாங்க? அந்த ஆண் பெண் ராசியில பிறந்திருக்கிறார். அந்த ஆண் பெண் ராசியில பிறந்திருக்காரு. அவர் முதல்ல அந்தரங்க விஷயம் தெரிவிக்கிறது ரொம்ப கூச்சப்படுவார். பெண் ராசியின் தன்மை நெகட்டிவ் தன்மை கூச்சம், கூச்சமும் பயமும் முதல்ல எடுத்தோன்னு வரும். அப்புறம் அதை சமாளிச்சு அடுத்த வீரம் வரும், அது வேற சமாளிச்சிடும். ஆனா அந்த பெண் ஆண் ராசியா இருக்காங்க, அவங்க பெண்ணா இருந்தாலும் தன்னுடைய விருப்பத்தை தான் முதல்ல வெளிப்படுத்துவாங்க. அந்த எக்ஸ்பிரசிவ் நேச்சர் இருக்கு பாத்தீங்களா, அந்த வெளிப்படுத்தக்கூடிய குணம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆண் ராசியில பிறந்தவங்களுக்கு தான் அந்த எக்ஸ்பிரசிவ் குணம் வரும். அவங்க தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. சில பேர் தேவையில்லாம ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க, அப்புறமா அந்த வார்த்தையை நேக்க வெளியே எடுக்க தெரியாது, மாட்டிக்குவாங்க அந்த விஷயத்துக்குள்ள. அது எந்த மாதிரி தன்மை? இது ஒரு குணம். இப்ப ஆண் ராசி பெண் ராசி விட்டுருங்க, இது ஒரு குணம். 2 பேர்த்துக்குமே கூட அது யாருக்கு வேணா அந்த குணம் வரலாம். தேவையில்லாம ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அந்த வார்த்தையை நேக்க வெளியெடுக்க தெரியாம அந்த வார்த்தையை சொன்னதுக்கு அந்த விஷயத்துல மாட்டிக்கிறது, இதுதான் இந்த சப்ஜெக்ட். இது ஒரு குணம் அப்படின்னு வச்சுங்க. இது எப்படி இருக்கும்? உதாரணமா ஒருத்தர் ஒரு 25 லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கிற ஒரு காரை 6 லட்சம் ரூபாய்க்கு வித்திருக்கிறாரு. வித்து டோக்கனும் வாங்கிட்டாரு. அதை கேள்விப்படுறாரு இவரு, இந்த ரேட்டுக்கு நீங்க கொடுக்கறதா இருந்தா நான் உடனே காசு கொடுத்து வாங்கியிருப்பேனே, இப்ப கூட வீட்டுல காசு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை விடுவாரு. அந்த 2 நாளுக்குள்ள அந்த டோக்கன் கொடுத்த நபர் பணம் கட்ட முடியல, நீங்க அந்த ரேட்டுக்கு வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவரு கேட்பாரு, காரை வித்தவர். அப்ப வேற வழி இல்லாம விஷயத்துல மாட்டிக்கிறாரு அல்லவா. ஒருவேளை அந்த நேரத்தை விட்ட காசு இருந்தா சொல்லிட்டோமே அப்படிங்கிறதுக்காக கூட படு முட்டாள்தனமா தேவையில்லாம காரை வாங்கி கூட வச்சுப்பாரு. அது ஒரு நேச்சர். அந்த சொல்லிட்டோமேங்கிறதுக்கு அது என்ன எதுன்னு சிந்திக்கிறது இல்லை. ஆனா கொஞ்சம் உஷாரான பார்ட்டியா இருந்தா, இப்போதான் பணத்தை வேற ஒரு இடத்துல நான் முதலீடு செஞ்சுட்டேன், நேத்து தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல பணம் இல்லை அப்படிங்கிறத காமிச்சு அப்படியே நேக்கா தப்பிச்சு வந்துடுவார். இது அந்த குணத்தோட தன்மை. ஒரு விஷயத்த நாம தேவையில்லாம போய் பேசுறதுக்கு பாத்தீங்களா, அதுல அந்த விஷயத்துல நம்ம மாட்டிக்குவோம். இந்த மாதிரி கேரக்டர் நம்ம தவிர்த்துக்கணும். நமக்கு தேவை என்னவோ அத்தியாவசியம் என்னவோ அந்த விஷயத்துக்கு தான் நம்ம போய் உள்ள நுழையணும். ஏதோ ஒண்ணு பேசுறோம் அப்படிங்கிறதுக்கு அப்படி பேசணும்னா மாட்டிக்குவோம். வெறுப்பு அப்படிங்கிற ஒரு குணம், அது ரொம்ப முக்கியமான குணம். அந்த குணம் மேக்சிமம் பேர்கிட்ட இருக்கும், அது இல்லாதவங்களும் இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும், ரொம்ப கம்மி அது இல்லாம இருக்காங்க. இந்த சம்பந்தமே இல்லாத வெறுப்புன்னு ஒண்ணு இருக்கு. வெறுப்பு கூட சம்பந்தமான வெறுப்பு, சம்பந்தமே இல்லாத வெறுப்புன்னு 2 இருக்குது. இந்த சம்பந்தமே இல்லாத வெறுப்பு குணம் எப்படி ஒருத்தர் கர்மவினை ஏற்படுத்தும்? கர்மவினை தான் சம்பந்தம் இல்லாத வெறுப்பு குணமா மாறி நம்ம கிட்ட குடிக்கொண்டிருக்கு. சம்பந்தமே இல்லாத வெறுப்பு குணம் நம்ம கிட்ட இருக்குன்னா அது கர்மவினை தான்.
அது நமக்கு வர வேண்டிய நன்மையை எல்லாத்தையும் அழிச்சிரும். நமக்கு சுலபமா கிடைக்க வேண்டிய ஒன்றை விட்டுவிட்டு அதே விஷயத்தை அடைய வாழ்நாள்ல பெரும் காலத்தையும் நேரத்தையும் உழைப்பையும் நம்ம வீணாக்கிதான் அதை அடைய முடியும். இந்த சம்பந்தம் இல்லாத வெறுப்புங்கிற ஒரு குணத்தை வச்சிருக்கிறதுனால அவ்வளவு விஷயத்த நம்ம இழக்க வேண்டி வரும். அதனால அந்த வெறுப்பு, சம்பந்தம் இல்லாத வெறுப்புங்கிற குணத்தை நம்ம இழந்துடணும். வெறுப்பு இழப்பு, விருப்பு வாய்ப்பு. இந்த வெறுப்பு நிலைக்கு இன்னும் சில உதாரணம் சொல்ல முடியுமா? நிறைய நம்ம கஸ்டமர், நம்ம கிளைண்ட்ஸோட, வாடிக்கையாளர்களோட அனுபவத்தில் நிறைய விஷயம். ஒரு குடும்பத்துல தாய் தந்தை பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதுல ஒரு மகனுக்கு தந்தை மேல வெறுப்பு அதிகமாயிடுது, சம்பந்தம் இல்லாம. அதற்கு காரணம் கர்ம வினை, பித்திரு தோஷமா இருக்கலாம், அல்லது தாயார் தவறா அவன்கிட்ட அப்பா பத்தி சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா யாரோ ஒருத்தர் அப்பா பத்தி தவறா சொல்லிருக்கலாம். இயல்பாவும் வரலாம், இயல்பாவும் வரும். இயல்பா அப்பா பார்த்தா வெறுப்பு வரும், பித்திரு தோஷம் தான் வரும். அதனால அவர் ஏற்படுத்தி தர வாய்ப்பு அத்தனையும் அவன் நிராகரிச்சிடறான். எது? அப்பா மேல இருக்க வெறுப்புல. இது வேணா எனக்கு தேவையில்லை, உன் சொத்தை கூட எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிடுவான். ஆனா அவரு அன்பு பாசமும் உள்ளவர் தான். கொஞ்சம் கண்டிப்பா வளர்த்தணும் அப்படிங்கிறது நினைக்கிறாரு. அப்பாங்க கண்டிப்பா வளர்த்தலன்னா பசங்க என்ன பண்ணுவாங்க? அது இந்த காலத்து பசங்க, அப்பா வரும்போது அப்படியே எனக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்திருப்பா, நான் ஒரு பார்ட்டி ஃப்ரெண்ட்ஸுக்கு போறேன், நீங்களும் வரீங்களாப்பா அப்படிம்பாங்க. இன்னைக்கு காலத்து பசங்க அப்படிலாம் கேட்பானுங்க. அந்த பொண்ணு நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா, அப்படியே லெட்டர் போய் கொடுத்துட்டு வரையான்னு கூட சொல்லுவாங்க. இன்னைக்கு பசங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அதனால அவர் கண்டிப்பா இருந்து அவனுக்கு ஒரு வழி இல்லை. அவர் பிள்ளைங்களுக்காக கடுமையா உழைச்சு சொத்தும் பொருளும் சேர்த்து வைக்கிறாரு அந்த அப்பா. ஆனா அது அனைத்தையும் கவலைப்படாம தன்னை முன்னேற்றிக்கிறதுக்குண்டான வாய்ப்பா இருந்தும் அதை வேணும்னே அந்த பையன் நிராகரிச்சுட்டு கடினமா கஷ்டப்பட்டு தானே முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறான். எதனால? அந்த விருப்பினால. ஆனா வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும் அப்படிங்கிற சூட்சமா அவனுக்கு தெரியல. பல தடவை அவர் அப்பா சொல்றாரு, அதை உணர்த்துறதுக்கு அவன்கிட்ட எப்படி அவர் அணுகிறாரு, பல வகையில் அணுகி பார்க்கிறாரு. ஆனா அந்த வெறுப்பு நிலையை காட்டி அவன் அதை தவிர்த்துறான். அதனால என்ன பண்றான்? இவன் பல கால உழைப்பு, நேரம், காலம் அத்தனையும் வீணா பண்ணிதான் இவன் சாதாரண ஒரு விஷயத்தை அடைய முடியுது. ஒரு நாள் அவன் அப்பா இறந்துடுறாரு. அப்பா அவருடைய அருமை பெருமையை உணர்ந்து பாக்குறான். அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? அப்பா அவருடைய சொத்துக்களை வேண்டான்னு சொல்லலாம் இல்லையா? இல்ல, அப்ப எனக்கு சரிசமமே வேணுங்கிறான். அதெல்லாம் இறந்த வாட்டி செய்ய போறல, அவர் இருக்கும்போது வச்சு அதை பயன்படுத்திக்க வேண்டியதானே. இந்த வெறுப்பு நிலை ஒருத்தனை விதண்டாவாதியாக்கி, நடைமுறைக்கு ஒத்து வராதால் ஆக்கி ஆளை ஒழிச்சிடும். அவன் எந்த நிலையில அவன் இருந்த போது அவன் அப்பா அவனை வெறுக்கல. அப்ப இது போன்ற மகன் அவருக்கு அமைஞ்சது அவருடைய கர்ம வினை. தன்னை வெறுக்கிற மகமா அமைஞ்சது அவருடைய கர்ம வினை. அவர் வாழ்ந்த போது அவருடைய மனதை புரிஞ்சுக்கல, வாழ்ந்தப்ப அவருடைய மனசை புரிஞ்சுக்கல அப்படிங்கிற வருத்தம் அவனுக்கு வருது. அந்த வருத்தம் வாழ்நாள் வரைக்கும், ஏன் சாகர வரைக்கும் இருக்குது. இந்த வெறுப்பு நிலை அப்படிங்கிறது எவ்வளவு மோசமான மனநிலை, எவ்வளவு பெரிய இழப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த உதாரணமா நம்ம சொல்றோம். இது நிறைய நம்ம வாடிக்கையாளர் நம்ம பாக்குறோம். இதை பாக்குற அனைவரும் அவங்க வெறுப்பு மனநிலையால தாங்க இழந்ததை இந்த கமெண்ட்ல போடுங்க. இந்த வெறுப்பு மனநிலையில நான் இதை இழந்தேன், அப்படி இது எனக்கு இதை வீணா போச்சு, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்க மாட்டேன் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இது ஒரு குணம். அவங்க பிறந்த குடும்பத்து மேல அளவுக்கு அதிகமான உயர்வு மனப்பான்மை வச்சுப்பாங்க. இவங்க புகுந்த குடும்பம் இருக்கு இல்லையா, அந்த குடும்பத்தை விட அந்த குடும்பம் தான் குடும்பத்தோட தகுதி குறைஞ்சதுதான் அப்படின்னு நினைக்கிற தன்மையில ஆண்களும் இருப்பாங்க, பெண்களும் இருப்பாங்க. இந்த நிலை எப்படி இருக்கும்? இந்த நிலை ஒருத்தர் தம்பதிக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா எப்படி இருப்பாங்க? கணவன் மனைவி 2 பேத்துல யாராவது ஒருவர் அவங்க குடும்பத்து மேல அளவுக்கு அதிகமான உயர் மனப்பான்மை வச்சுக்கிட்டு, புகுந்த குடும்பம் தங்க குடும்பத்தோட தகுதி குறைஞ்சது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதே தன்மையில வாழும் போது என்ன ஆகுதுன்னா, எல்லா நற்குணங்களும் இருக்கும் அவங்க கிட்ட. ஆனா அவங்க குடும்பத்து மேல அளவுக்கு அதிகமான உயர்வு மனப்பான்மை அவங்க கிட்ட இருக்கும்போது, நாங்க தான் எல்லா வகையிலும் சிறந்தவங்க, நாங்க செய்யறது எல்லாம் சரி, யாரும் எங்களை ஒன்னும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நாங்க புதுசா கத்துக்க வேண்டியது ஒண்ணும் இல்லை, யாருடைய அறிவுரையும் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்க வாழ்ந்துட்டு போறோம் அப்படிங்கிற மனநிலையில இருப்பாங்க.
அறிவு இருந்தாலே இந்த மனநிலைகள் வந்து படு முட்டாள்தனமான விளைவுகளை ஏற்படுத்தும். இத மாதிரி குடும்பத்தை சேர்ந்தவங்க அதிக பொருள் வசதி படைத்தவங்க நடுவே வந்து அடிப்படை பொருளாதார வசதி கூட இல்லாம வாழ்ந்து வாழ்க்கையை வெற்றி பெற்றவர்களா இருக்கிறத பாக்குறோம். இவங்க கிட்ட பொருளாதார வசதி குறைவா இருக்கு, ஆனா அவங்க வாழ்றது வந்து அதிக பொருளாதார வசதி படைச்சவங்க சுற்றத்தார் கூட வாழ்றாங்க. அடிப்படை பொருளாதாரம் இவங்க கிட்ட இல்ல, ஆனா இவங்க வாழ்ந்து போராடி வாழ்க்கையை வந்து வெற்றிகரமா முடிச்சவங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி தன்மை அதிகமா இருக்கிறத நம்ம நடைமுறையில பாக்குறோம். அவங்களுக்கு சுற்றத்தார் எல்லாத்து மேலேயும் வெறுப்பும் பொறாமையும் இருக்கும். அந்த மனநிலை வந்து அவங்க யார் பேச்சையும் கேட்க விடாம யாருக்கும் இணங்கி போக முடியாத தன்மையில குடும்பத்துல வந்து எல்லாருமே அதே மாதிரி இருப்பாங்க. அந்த குடும்பத்துல இருக்க அதே மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கவங்க வந்து வேற குடும்பத்தோட சம்பந்தப்படும் போது அந்த சம்பந்தப்படுறாங்களே அந்த சம்பந்தம் வச்சுக்கிறாங்க, அந்த குடும்பத்தோட கதி அதோ கதி தான். இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க பாட்டுக்கு இவங்க கடமையை செய்வாங்க, எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா இந்த புகுந்த குடும்பத்தோடு தாமரை இலை மேல தண்ணீர் மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க எல்லாம் பேசுவாங்க, பிடிப்பாங்க, யார்கிட்டையும் பந்த பாசம் உள்ளுக்குள்ள அன்பு பாசமெல்லாம் வைக்க மாட்டாங்க. எத்தனை குழந்தைங்க அவங்களுக்கு பிறந்தாலும் அந்த குழந்தைங்களை தன் பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி சொல்லி வளர்த்திடுவாங்க. கடைசியில் அந்த குடும்பம் குறைஞ்சு போயிடும். கடைசி வரை இவங்க குணம் இப்படிதான் இருக்கும். இதை மாத்துறது மிக மிக சிரமம். இந்த குணத்துக்கு காரணம் நம்முடைய கர்ம வினை தான். தன்னையும் கெடுத்துக்கிட்டு அடுத்தவங்களையும் கெடுத்து கொள்றவங்க யாரு? அவங்க யாரு? நாம ரொம்ப கேவலமான குணத்துல இருக்கோம், கேவலமான குணத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற தன்மையே தெரிஞ்சுக்காம வீம்புக்காக வாழ்ந்துகிட்டு தானும் துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கும் துன்பம் கொடுக்கிற குணம் இது சில பேர்த்திட்டு இருக்கும். இது எந்த ராசி, எந்த இது பாசிட்டிவ் நெகட்டிவ் அதை வேணாம். இந்த மாதிரி குணம் யார்கிட்ட வேணா பாமாவலாம். இந்த மாதிரி குணம் யாருக்கும் கட்டுப்படாதவங்ககிட்ட தான் வரும். அவங்க யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. அவங்க தேவையை நிறைவேற்றிக் கொள்ள, காரியத்தை நடத்தி கொள்ள மற்றவங்களோட சில காலம், அந்த காலம் அந்த தேவையை நிறைவேற்றிக்கிறதுக்கு காரியத்தை நடத்தி கொள்ள காலம் வரைக்கும் அப்படியே நல்லா பழகிட்டு இருப்பாங்க. ஒரு பீரியட்ல அந்த தேவை முடிஞ்சிருது. ஆண் பெண் சேர்க்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான், அப்ப தேவை முடிஞ்சிருது. அப்போ அந்த தேவை இருந்த பிறகு கூட அப்ப இருக்காது. தன்னுடைய தேவை அங்க எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ண உடனே, தனக்கு வேற பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தெரிஞ்ச உடனே, ஏற்கனவே இவங்க யார் கட்டுப்பாட்டுல இருந்தாங்களோ அவங்க கட்டுப்பாட்டுல இருந்து விலகிக்குவாங்க. இது இவங்களுக்கு புரியாத புரிதா இருக்கும். வாழ்க்கை துணருக்கு புரியாத புதிரா இருக்குன்னா இது வரைக்கும் நல்லா பழச்சு எப்படி அவங்க தேவை இருக்க வரைக்கும் அவங்க அந்த மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த தேவை முடிஞ்சா அவங்களோட ஒரிஜினல் குணம் வந்துருச்சு. அது தற்காலிகமானதுதான், நம்ம புதுசா நம்ம பிடிச்சிருக்கு தற்காலிகமானதுதான் அப்படின்னு அவங்க நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் அந்த நிரந்தரமா ஆதரவு கொடுத்தாங்க பாத்தீங்களா, அவங்களை ஏதோ ஒரு வேளை பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ண உணர்வோடய அவங்ககிட்ட வாழ்ந்துட்டு வருவாங்க. இந்த மாதிரி இருக்கவங்க தன்னையும் கெடுத்துக்குவாங்க, அடுத்தவங்களும் கெடுத்துருவாங்க. இதுவும் சம்பந்தப்பட்ட 2 பேரோட கர்மவினையால வர்றதுதான். எனக்கு இந்த கர்ம வினையே இல்லை, அவங்களாலதான் வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. 2 பேருக்கு அந்த கர்ம வினை இருக்கிறதுனாலதான் அது மாதிரி ஆண்டவன் சேர்த்து வைக்கிறோம். இங்க ஒரு வித்தியாசமான தத்துவம். சில வருஷ காமத்துக்காக தாம்பத்தியத்துக்காக பல வருட நீண்ட கால உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அவன் நஷ்டப்படுத்துறோமா, இந்த சிந்தனை நிறைய பேருக்கு வரும். ஒரு நடு வயதுல வயதான காலத்துல வரும். அதுக்காக இந்த விஷயத்த சொல்றோம். ஆமா, அது உண்மைன்னு வச்சுக்குவோம். இந்த மனநிலை தான் பல பேருக்கு இறுதி காலத்துல வரும். இத புரியாம தான் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு பல பேர் வாழ்ந்துட்டு இருக்கோம். கேவலம் இந்த காமத்திற்காக சில வருடங்கள் தாம்பத்திய வாழ்க்கையை நடத்தின பாவத்திற்காக பிள்ளைங்களை பெத்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களுக்காக தன்னோட வாழ்க்கையில அதிக காலத்தை சகிச்சுக்கிட்டு விட்டு கொடுத்துக்கிட்டு தியாகம் செஞ்சுக்கிட்டு வாழ்றோம். இதுதான் வாழ்க்கையின் தாத்பரியம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அந்த மாதிரி பிள்ளைகளுக்காக வாழ்ற பெற்றோர்கள் தான் ஏராளம். 90% மேல அவங்க தான். இதற்கு காரணம், யாரும் தேவை முடிஞ்ச உடனே ஒருத்தர் கட்டுப்பாட்டுல இன்னொருத்தர் வாழ்றதை விரும்புறது இல்லை. இது எதார்த்தம். பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, புருஷனா இருந்தாலும் சரி, அவங்க தேவை முடிஞ்ச உடனே
இன்னொருத்தர் என்ன கட்டுப்படுத்துறது? படிக்கிறதுக்கான காசு வேணும், பேப்பர் வேணும், பேனா வேணுமா, சம்பளம் என்னன்னு கேட்டா எப்படி சம்பளத்தை கேட்கலாம் அப்படிமா, எவ்வளவுப்பா பணம் கையில எப்படி அப்படி கேட்கலாம் அப்படிமா. ஆனா அது காசு இல்லாதப்ப அப்ப வந்து அது அவர் இந்த செலவு குறைச்சு எனக்கு தரக்கூடாதா அப்படிமா. அதனால யாருமே அவங்க தேவை முடிஞ்சவொடனே ஒருத்தர் கட்டுப்பாட்டுல ஒருத்தர் வாழ்றது விரும்புறதே இல்லை. இன்னொருத்தர் அறிவுரை சொல்றதையோ தன்னை கட்டுப்படுத்துவதையோ கட்டளையிடுவதையோ மற்ற விரும்புறதே இல்லை. பணிவிடைகள் செய்வது அடிமைத்தனம் அப்படிங்கிற கருத்துல வந்து இன்னைக்கு இருக்கவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ரயில் பெட்டில இன்ஜினா இருந்து முன்னோக்கி குடும்பத்தை நடத்தி கொண்டு போறதை வந்து குடும்பப்படுத்துறத்தனம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய சர்வாதிகாரம் வராங்க, தன்னை அடிப்பணியை செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறாங்க. அப்படின்னு பின்னாடி இருக்க பெட்டிங்க நினைச்சுக்குது. இதுதான் இறையொருள் வாசித்து ரொம்ப அருமையா சொல்லுவாரு. இந்த உன் ஆன்மா வேற, அது வேற ஆன்மாப்பா. நீ உன் புள்ள நினைச்சிட்டு இருக்க, அது வயிற்றுல பிறந்து வந்தா அது வேற ஆன்மா. அது தனித்தனி குணங்களை கொண்டது, தனித்தனி கர்ம வினைகளை கொண்டது. அவங்க வந்து உன்னோடய ஓவட்டே பிறந்து ஓவட்டே வாழ்ந்தாலும் டிபெண்டா இருந்து இண்டிபெண்டா வரும்போது அது உன் வயிற்றுலே பிறந்து இருந்தாலும் வெவ்வேறு ஆன்மாக்கள் வந்து அது சுயமாக வாழும் காலம் வந்த உடனே அதற்குண்டான பருவம் மெச்சூர் ஆன உடனே அது தான் யார் அப்படிங்கறது வந்து அதுக்கு அதை வந்து காட்டிடும். அது வழியை பார்த்துட்டு அது போகதான் பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு இறையொருள் வாசித்தர் சொல்லுவார். ஒருத்தருக்கு அளவுக்கு மீறிய கூச்ச சுபாவம், ரொம்ப ஷையா இருக்காங்க, அளவுக்கு மீறி கூச்ச சுபாவம், அதெல்லாம் இருக்கக்கூடிய தீமை என்ன? பொதுவா பெண் ராசி, எதிர்மறை ராசி, இரவு ராசி இவங்ககிட்ட தான் முக்கியமா இந்த குணம் இருக்கு. இந்த கூச்ச சுபாவம் பெண் ராசிகளான ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம் ஆகிய ராசிகளை பிறந்தவங்களுக்கு ராசிநாதனோ லக்னாதிபதியோ ஆண் ராசிகள்ல போய் அமரல அப்படின்னா, இந்த ராசிகள் வந்து பெண் கிரகங்கள் வந்து அமர்ந்துருச்சு அப்படின்னா இவங்க அளவுக்கு அதிகமான கூச்ச சுபாவம் உள்ளவங்களா இருப்பாங்க. இந்த அளவுக்கு அதிகமான கூச்ச சுபாவம் எதிர்பாலினத்தவர் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட தங்களுடைய அன்பையோ பாசத்தையோ வெளிக்காட்ட முடியாம செஞ்சிடும். சிடுசிடுக்கும் குணம் இருக்குல்ல, அந்த சிடுசிடுக்கும் குணத்தினால என்ன நன்மை என்ன தீமை? அது நன்மை வேற இருக்கா? தேவையில்லாதவங்க இவங்ககிட்ட வந்து பழக முடியாது, இது நன்மை. அவனை போய் வசியமா இருந்தாலும் சிடுசிடுப்பான்பா, அவன்கிட்ட நம்ம இது மாதிரி தவறான இது எதுவும் அப்ரோச் பண்ணனா டக்குன்னு கட் பண்ணி பேசுவான், சிடுசிடுன்னு பேசிடுவான் அப்படிங்கிறத நோந்துக்குவாங்க. ஆனா தேவையானவங்க நல்லவங்க இவங்களை விட்டு விலகிறதுக்கும் இதே குணம் காரணமா இருக்கு. நல்லவங்க நல்ல சொல்றாங்க, சிடுசிடுன்னு பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்லவங்களை விலகிறதுக்கும் காரணமா இருக்கு. அந்த இடத்துல தீமை. தேவையில்லாதவங்க இவங்ககிட்ட பழக முடியாத இருக்க இடத்துல இது நன்மை. தேவையானவங்க நல்லவங்களை விட்டு விலகி சொல்ற இடத்துல இது தீமை. ஒரு உதாரணத்துக்காக ஒரு மெஜாரிட்டி குணம் இருக்க ஒரு ராசி எடுத்து நான் சொல்றேன் அப்படின்னா, உடனே எல்லாரும் இப்படிலாம் இல்ல அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. இதை வச்சு அந்த குணத்தை எப்படி கொண்டு போகணுங்கிறத மட்டும் தெரிஞ்சுங்க. ஒரு கன்னி ராசியை சேர்ந்தவர் இருக்கிறார். அவர் ஏன் பெண்கள்கிட்ட வந்து சிடுசிடுன்னு பேசி அவங்கள்ட்ட பழகும் தன்மையை, நட்பை, அந்நியோன்யத்தை வந்து கெடுத்துக்கிறார்? ஒரு பொதுவான உதாரணமா வச்சு இந்த விஷயத்தை விளக்குறோம், அவ்வளவுதான். அந்த கன்னி ராசியில வந்து சுக்கிரன் நீச்சமடைகிற தன்மையில இருக்கிறார், புதன் உச்சமடையும் தன்மையில இருக்கிறார். சுக்கிரன் அப்படின்னா பெண்கள், சுக்கிரன் நீச்சமடைகிற தன்மையில அந்த ராசி இருக்கு. அதனால இவங்க பெண்கள்கிட்ட வந்து டக்குன்னு சிடுசிடுன்னு பேசுறாங்க, ரொம்ப குலைய மாட்டாங்க, ரொம்ப அப்படி கெஞ்ச மாட்டாங்க, ரொம்ப அவங்ககிட்ட காரியத்தை சாட்சிக்க ரொம்ப அப்படி கீழே இறங்கி போக மாட்டாங்க. இது கன்னி ராசியோட குணம். அவங்க ராசியில புதன் உச்சமடையும் தன்மையில இருக்குல்ல, அதனால அவங்க அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, புத்திசாலித்தனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால ஒருத்தர்கிட்ட இருந்து விலக வேணும்னா புத்திசாலித்தனமா டக்குன்னு விலகிறதுக்கு வந்து டக்குன்னு அவங்க விலகிடுவாங்க. இதுவும் பொதுவான உதாரணத்துக்கு தான். இதை வச்சு அந்த ராசி அப்படி சொல்ற மாதிரி நினைச்ச கூடாது. ஆனா நான் சொல்றது உண்மைதான். மீன ராசிக்காரங்க எப்படி பெண்கிட்ட வந்து நைஸா பேசி அவங்க மனசுல இடம் பிடிச்சிருவாங்க. அவங்க மனசுல அவங்க பூத்துறது அந்த பெண்களுக்கே தெரியாது, அப்படி பூந்திருப்பாங்க. அவ்வளவு பெரிய கில்லாடிங்க அந்த மீன ராசிக்காரங்க. அப்படியே ரொம்ப நல்லவர, ரொம்ப அப்பாவிங்க, ரொம்ப பாவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை ஏற்படுத்தி அப்படி உள்ள நுழைவாங்க. அந்த பேச்சுல அவ்வளவு திறமையா பேசுவாங்க. அது எப்படி? அவங்க ராசியில வந்து சுக்கிரன் உச்சமடைய நிலையில இருக்கிறாரு. அந்த மீனத்துலதான் சுக்கிரன் போய் உச்சமடைகிறாரு. சுக்கிரனா யாரு? பெண்ணு. அந்த பெண்களுடைய சித்தாந்தம் இவங்களுக்கு நல்லா தெரியும். எத்தனை வகையான பெண்கள் இருக்கிறாங்க, அவங்க குணம் எப்படி இருக்கும், அவங்க மனநிலை எப்படி இருக்கும், அவங்க உடல் வாக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற அறிவு இவங்களுக்கு வந்து அதிகமா இருக்கும். அவங்ககிட்ட எப்படி பேசினா அவங்க வந்து நம்ம வார்த்தைக்கு மயங்குவாங்க
அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால இவன் வந்து பெண்கள் வந்து விரைவில் இவங்ககிட்ட இணக்கமாயிடுவாங்க. நட்புக்காக இருக்கலாம், ஏன் தப்பா எடுத்துக்கிறீங்க இதை? நீங்க வேற ஏதாவது தப்பா காமத்தை வச்சே போவாதீங்க. பெண்கள்கிட்ட பழகிறது நட்புக்காக பழகி சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறது மீனராசிக்காரங்க விருப்பாங்க. அங்க அந்த சுக்க வேற வகையில ஏதாவது கெட்டு போனாதான் அவன் அந்த உமனைசிங் கேரக்டர் வரும். இல்ல அப்படின்னா அவன் வந்து பெண்கள்கிட்ட நல்லா சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்க டைப் தான். தப்பாவே ஒன்னும் எடுத்துக்காதீங்க. ஆனா இவங்க ராசியில புதன் வந்து நீச்சம் அடைகிற தன்மையில இருக்கிறார். அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பேச்சை கொடுத்து உறுதிமொழிகளை கொடுத்து அவங்ககிட்ட மாட்டிக்குவாங்க. அவங்க கெட்டவங்கன்னு சொன்னாலும் அவங்ககிட்ட இருந்து விலகுங்கன்னு மத்தவங்க சொன்னாலும் உங்ககிட்ட இருந்து விலக சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே போய் கேட்பாங்க. உங்களை கெட்டவன்னு சொல்றாங்க. அவங்க சொல்ல, ஆமா நான் கெட்டவன் தான், விலகி போய் எப்படி எவ்வளவு நாள் பழகிட்டு உங்ககிட்ட விலகிறது. அதுதான் மீனராசியோட மைனஸ் பாயிண்ட். ஆனா கன்னி ராசிக்காரங்களுக்கு மீனராசிகளுக்கு நேர் எதிரான குணம் அதுதான். கன்னிராசி என்னதான் பேசினாலும் என்னதான் இது பண்ணாலும் அந்த எப்படி விலகணும், அந்த பெண்கள் வந்து எப்படி அதை வச்சுக்கணும், எந்த மாதிரி லெவல்ல விலகி போகணும் கரெக்டா தெரிஞ்சவங்க. ஜாதகத்துல சுக்கிரன் கெட்டு போயிருக்கு ஒருத்தருக்கு. அவர் பெண்கிட்ட வந்து அன்பா பாசமா இருப்பாங்களா? இருப்பாங்க. ஆனா அதை வெளிக்காட்டுற முறை வேற மாதிரி இருக்கும். பேசும்போது சிடுசிடுப்பா பேசுவாங்க. அந்த மாதிரி அவங்க சிடுசிடுப்பா பேசுறாங்கன்னா அது அன்பை செலுத்துறாங்க அப்படின்னு அர்த்தம். அவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்க பெண்ணுக்கு அது நல்லா தெரியும். சிடுசிடுன்னு பேசுறாரு, அப்ப நம்ம மேல அன்புலதான் பேசுறாரு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. இது அவங்களுக்கு நல்லா புரியும். ஒருத்தரை மற்றவங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஒருத்தரை பத்தி மற்றவங்க புரிஞ்சுக்கணும் உண்மை நிலைய. அது குடும்பத்துக்கு தேவையா? இல்ல என்னை பத்தி என் தீயதெல்லாம் இவங்க புரிஞ்சுக்க கூடாது, என் நல்லதை மட்டும் தான் புரிஞ்சுக்கணும், அவங்க தீயதை பத்தி அவங்க சொல்லவே இல்லை, அவங்க நல்லதை மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நல்லதா? இல்ல நம்மளை பத்தி சரியான துல்லியமான யதார்த்தமான உண்மையை மற்றவங்க புரிஞ்சுக்கிறது நல்லதா? ஒருத்தருக்கு நல்ல குணத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், கெட்ட குணத்தையும் தெரிஞ்சுக்கணும். அந்த கெட்ட குணத்தை நம்மால எப்படி அனுசரிச்சு போகணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அனுசரிச்சு போக முடியலன்னா அந்த குணங்களோட நம்ம தொடர்பு கொள்ளும் போது விலகிக்கணும். நல்ல குணங்களோட மட்டும் தொடர்பு கொண்டுக்கணும். அவங்க இப்படி செஞ்சா நான் இப்படி செய்வேன், அப்படி செஞ்சாதான் சரியா இருக்கும், அவங்க இப்படி செஞ்சா வேணும்னு நம்ம இப்படி செய்யணும். அந்த நோக்கத்துல வந்து அந்த குணங்களை திருத்த முயற்சி பண்ணக்கூடாது. நம்ம கிட்டையும் கெட்ட குணங்கள் இருக்கும். அதனால இருவரும் பரஸ்பரமா அதை பேசி மாத்திக்கிறதுக்குண்டான முயற்சி எடுத்து முடிவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு வரணும். ஒரே நாள்ல திடீர்னு மாத்த முடிச்சா நடைமுறைக்கு ஒத்து வராது. அப்ப உள்ள பழிவாங்க எண்ணம் தான் வருமே தவிர மாத்திக்கணுங்கிற எண்ணம் வரவே வராது. அதனால நம்முடைய குறைய வந்து அவங்க பெருசுப்படுத்தவும் பார்ப்பாங்க. அதனால நம்ம ரைட்டு அவங்க தப்பு அப்படிங்கிற பாயிண்ட்ல போகவே கூடாது. நம்ம சைடு இருக்க கெட்ட குணமும் அவங்களுக்கு தெரியணும், அவங்களுடைய இது நம்ம தெரிஞ்சுக்கணும், அது அவங்களும் வெளிப்படையா ஒத்துக்கணும், நாமளும் வெளிப்படையா ஒத்துக்கணும். இந்த மாதிரி தன்மை இருக்கவங்க தான் சிறந்தவங்க. குணத்திலேயே சிறந்தவங்க தான் சிறந்தவங்க கிடையாது, உண்மையை அப்படியே ஒருத்தர் தெரிவிக்கிறவங்க சிறந்தவங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில ஃபேமிலியில ஒரு விஷயத்தை வச்சு சரியானபடி வெளிப்படுத்த மாட்டாங்க. அவங்க இதுதான் செய்ய போறாங்கன்னு சொல்லி லைஃப் பார்ட்னர் தெரியாது, நாம இதுதான் செய்ய போறோம் அவங்களுக்கு தெரியாது, அது அவங்களுக்கு செய்யறது இவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி மறைமுகமா செயல்படுத்துறது என்ன விளைவு தருது? நிறைய குடும்பங்கள் இதை நம்ம பார்க்கணும். யாரோ ஒருத்தருக்கு அது பாதிப்பு இல்லாம போகுது அப்படின்னா அதுல எந்த தீமையும் வராது. ரெண்டு பேர்த்துல யாரோ ஒருத்தருக்கும் அது பாதிப்பு இல்லாம போகுது இவங்க மறைமுகமா செய்யறது அப்படின்னா எந்த தீமையும் தராது. ஆனால் அது பின்னால யாரோ ஒருத்தர் பாதிக்க போகுது அப்படின்னா அப்ப பழி வாங்குற எண்ணம் வந்துடும், வஞ்சம் வந்துடும், இதெல்லாம் மனதில் உருவாயிடும். அதனால கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் இன்னொருத்தருக்கு தெரியாம இந்த சர்ப்ரைஸா செய்யறேன்னு சொல்றாங்களா, அந்த கருத்து கூட அந்த இடத்துல சரி வர்றதில்லை. சில நேரத்துல சந்தோஷத்தை தருது, ஆனா சில நேரத்துல வந்து அது வந்து பிரச்சனை உருவாகிடுது. அதே மாதிரி இந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம ஒரு காரியத்தை நடத்தி கொண்டு போறது வந்து தவறு தான். அது சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொன்னாலும் தப்பு தான். இந்த சர்ப்ரைஸ் செய்யற குணம் வந்து என்ன விளைவு தரும்? பல நேரங்கள்ல மகிழ்ச்சியை கொடுத்தாலும் சில நேரங்கள்ல சில சந்தர்ப்பங்கள்ல அது பல சந்தேகங்களை கிளப்பி விட்டுருது. பல ஃபேமிலியில ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு வந்து சந்தேகத்தை தேவையில்லாம ஏற்படுது. இவங்க சர்ப்ரைஸா கூட செயல்படுவாங்க, இவங்க அப்புறமா தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறது இன்னொருத்தருக்கு வரக்கூடாது. மனைவி இப்ப நமக்கு தெரியாம இப்படிலாம் செய்வாங்க, அப்புறமா சர்ப்ரைஸா வெளிப்படுத்துவாங்கிறது அந்த இடத்துல சந்தேகமா கூட மாறும். கணவன் இப்படி எல்லாம் பண்ணுவார், சர்ப்ரைஸா அவர் செய்யறாள்தான் அப்படிங்கிறது வந்து சில நேரத்துல சந்தேகமா மாறிடும். அதனால இந்த குணத்துல வந்து தேவையில்லாம பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிகள் என்ன பெரிய சர்ப்ரைஸ் சொல்லிட்டே செய்யலாம். அதனால ஒருத்தருக்கு மறைச்சு ஒருத்தர் செய்யக்கூடிய தன்மை வந்து டோட்டலா நிறுத்திக்கணும். தாட்சண்யத்துக்கு கட்டுப்படுறாங்கல்ல, இன்னொருத்தர் சொல்றதுக்கு வேற வழி இல்லாம அவங்க சொல்றாங்கிறது கட்டுப்படுறது, தாட்சண்யத்துக்கு கட்டுப்படுறது.
அந்த குணம் வந்து பெண் ராசி நெகட்டிவ் ராசியை சேர்ந்தது. அது என்ன பண்ணும்? இதே உதாரணம் மீன ராசி தான். அது பெண் ராசி, நெகட்டிவ் ராசி, இரவு ராசி. இந்த ராசியை சேர்ந்தவங்க ஒருத்தர் பழகுறாங்க இல்லையா, அவங்க சரியில்லை கெட்டன உள்ளவங்க அப்படின்னு தெரிஞ்சா கூட அவங்ககிட்ட இருந்து இவங்க விலக சொன்னா, அவங்ககிட்ட போய் அவங்களை விலக சொல்றாங்க, நான் விலகிக்கிறேன் அப்படின்னு அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்பாங்க. அவங்க அப்படிலாம் அவனை விலக முடியாது, அப்படிலாம் போக கூட அவங்க பர்மிஷன் கொடுக்கலன்னா, ஐயோ நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவங்ககிட்ட தொடர்பை கட் பண்ணிக்காம இருப்பாங்களே தவிர அவங்ககிட்ட விலகி வர மாட்டாங்க. இது வந்து ராசி கெட்டிருந்தா, நல்ல நிலையில இருந்தா அப்படி இல்லை. அந்த கெட்டிருந்தா தாட்சணியத்துக்கு கட்டுப்படுறவங்க அப்படி இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு வந்து மனதில் இருக்கிறத வெளிப்படையா கேட்க தெரியாது. அவங்களுக்கே தெரியும், அவங்களுக்கு செய்ய தெரியாது, நமக்கு அவங்களுக்கே தெரியும், நாம சொல்லணுமா வேற எதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம உதவின்னு அவங்களுக்கு தெரியாதா? ஒருத்தர் ஒரு முக்கியமான அரசியல் தலைவர் அல்லது ஒரு உயர் அதிகாரி, அவருக்கு மிக நெருக்கமா சொந்தமா இருந்து நல்லா பழகிட்டு வர்றாரு. அந்த அரசாங்க அதிகாரி அரசியல்வாதி நிறைய பேருக்கு வேலை வாங்கி தர்றாரு. அது இவருக்கு தெரியும். இவருடைய பையனுக்கு வந்து வேலை இல்லை, அது அவருக்கு தெரியும். ஆனா இவர் வந்து என் பையனுக்கு வேலை வாங்கி தரேன்னு அவர் கேட்க மாட்டாராம். ஏன் கேட்கல அப்படின்னு மற்றவங்க கேட்டா, நான் தான் அவன்கிட்ட இவ்வளவு அன்பா பாசமா பழகிட்டு வரேன், அவருக்கு தெரியாதா என் பையனுக்கு வேலை பண்ண, நான் வேற கேட்கணுமா, அவருக்கு தெரியாதா, என் பையனுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவர்கிட்ட போய் கேட்பாங்க இவங்க. அவரு சொல்லுவார், அந்த அதிகாரி அரசியல்வாதியா, அவரு கேட்கவே இல்லைங்களே அப்படிமா. இந்த குணங்களை வந்து நிறைய பேர் தேவையில்லாம இது ஒரு பெரிய குணமா வச்சுக்கிட்டு இதனால நிறைய லைஃபை கெடுத்துக்குவாங்க. அவங்களுக்கு தானா தெரியணும், தானா வந்து அவங்க இது பண்ணணும் அப்படிமா. அந்த மாதிரி பெண்கள் இருக்க ஃபேமிலியில பாத்தீங்கன்னா சில நன்மைகள் இருக்கும், ஆனா நிறைய தீமைகள் வந்துடும். ஆண்களா இருந்தா உன்னுடைய தேவைன்னா வெளிப்படையா இரு. இது அவங்களுக்கு தெரியாத, நான் இப்படிலாம் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். அவங்க பல வேலையில இருப்பாங்க, பல சிந்தனையில இருப்பாங்க. சில விஷயம் நீ சொல்லாம இருக்கிற வரைக்கும் அவங்க நீ சொல்லல, அதனால இது நல்லாதான் போயிட்டு இருக்குன்னு கூட நினைப்பாங்க. நான் இப்படி இருக்கிறது அவங்களுக்கு தெரியாதா, அவங்கதான் இது தெரிஞ்சு வந்து தானா வந்து செய்யணும் அப்படிங்கிற குணம் வந்து இருக்கவே கூடாது.